ஹாய் buddies, இஸ் நவீன் வாய்ஸ் ஓவர். புதுசாக சேனலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்டுக்கு தான் இந்த 7 பேரும் போயிட்டுருப்பாங்க. செகண்ட் ரவுண்டோட ரூல்ஸ் என்னென்னா, அல்கிமிஸ்ட் செய்யக்கூடிய 10 வேலைகளில் ரேண்டமாக ஒன்று வந்து சூஸ் பண்ணுறோம். அதில் ஒன்று தான் என்னது ஃபயர் கண்ட்ரோல் மெத்தட். இந்த ஃபயர் கண்ட்ரோல் மெத்தடை வந்து நீங்கள் வந்து துல்லியமாக வந்து கையாளணும். இதை வந்து மாஸ்டர் குவானே வந்து பர்சனலாக சூஸ் பண்ணியிருக்காரு. இந்த டான் ஃபைலில் வந்து நிறையா டைப் வந்து இருக்குது. அரே, ட்ரூ, டிமோனிக், எட் டைப்னு இருக்குது. இல்லை அரையும் டிமோனிக்கும் வந்து டெரிவேட்டிவ்ஸ் ஃபார்மாக வந்து இருக்கும். ஒரு அல்கிமிஸ்ட்டாக அரே ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் வந்து ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுறப்ப அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். 3 பாகமாக அதை ஸ்ப்ளிட் பண்ணி அதை ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு வந்து நீங்கள் கொண்டு வரணும். அப்போ தான் நீங்கள் ஃபயர் கண்ட்ரோலை வந்து துல்லியமாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு வந்து வே குடும்பத்தோட 2வது மகன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவான். அவனால் வந்து அது ஸ்ப்ளிட் பண்ணவே முடியாது, அவன் ஃபெயில் ஆயிடுவான். அடுத்து செகண்ட் சன் வந்து நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கடா அப்படின்னு வீரவசனம் பண்ணிட்டு பண்ணுவானா. ஆனால் அவனுக்கு வந்து எதுவுமே வராது. உடனே நெருப்பே வான்னு வந்து காமெடி பண்ணிகிட்டு இருப்பான். சுற்றி இருக்க எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த டேம் வந்து வாங்க்கு வருது. வாங் சீமிங் வந்து இதே மாதிரி பண்ணுவான். பண்ணும்போது அவன் வந்து 3 வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுவான். ஆனால் அவனால் வந்து டைமண்ட் ஷேப் வந்து கொண்டு வர முடியாதா. அவனை சரிப்பா, எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத, எனக்கு வந்து ஸ்வாட் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிடுவான். அடுத்து இளவரசி வருவாங்க. இளவரசி வந்து கரெக்டாக வந்து இந்த டைமண்ட் ஷேப் கொண்டு வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து லியாங் வருவான். லியாங் வந்துட்டு ஒன்று சொல்லுவான், இங்கே பாருங்கள், எல்லாருமே வந்து என்ன பண்ணுவீங்க, 3ஆக தான் வந்து இதை பிரிப்பீங்க. நான் இதை வந்து ஒரு பெஸ்ட் ஆல்கிமிஸ்ட்டாக இருக்கும்போது 5ஆக வந்து பிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து 5ஆக பிரித்து காமிச்சிட்டு போவான். வெனான் வருவார். அதான் அந்த பெருசு வரும். அந்த பெருசு வந்து கரெக்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டைமண்ட் ஷேப்க்கு வந்து கொண்டு வந்துட்டு அதுவும் பாஸ் பண்ணிட்டு போயிடும். அடுத்து ஷென் வருவான். ஷென் வந்து பாதி அறையை தான் உருவாக்குவானா. என்னப்பா ஷென், நீ வந்து பாதி அறையை தான் உருவாக்குற, இப்படி கொஞ்சோண்டு நெருப்பை உருவாக்குறது எங்கே தெரியுமா உருவாக்கணும், சமையல் கட்டில் தான் உருவாக்கணும், சமைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓ, வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறியா அப்படின்னு எல்லாரும் வந்து டீஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பாதி நெருப்பை வச்சு 3ஆக தான் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது அப்படின்னு அந்த மூ சொல்லுவாரா. உடனே ஷென் வந்து 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணுவான். அதை வச்சு டைமண்ட் ஷேப் உருவாக்க முடியாதுன்னு சொன்னேன்னு மூ சொல்லுவாரா. ஓனிஷன் வந்து டைமண்ட் ஷேப் வந்து உருவாக்கி காமிப்பான். இல்லை இது வந்து சீட்டிங்கு, இவன் வந்து லோ அரே வந்து யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து ஸ்ப்ளிட் அப் ஆகுது, அதனால் டைமண்ட் ஃபார்ம் வந்து ஈஸியாக வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, இவன் சீட் பண்ணுறான் அப்படின்னு வந்து லியாங் வந்து பேசிகிட்டு இருப்பான். சரி லியாங், நீ இவ்வளோ பேசுகிறல, இந்த அறையில் வந்து மொத்தம் எத்தனை லைன் இருக்குன்னு உன்னால சொல்ல முடியுமான்னு ஷேன் வந்து கேட்பானா. நான் ஒன்றும் அரை மாஸ்டர் ஒன்றும் கிடையாது, அப்போ இருக்கும்போது எனக்கு எப்படா தெரியும் லியாங் வந்து கேட்பான். இப்போ கிரேட் 1 அரே வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து மொத்தம் 108 லைன் வந்து ஃபார்ம் ஆகும். அதே ஒரு நார்மல் அல்கமிஸ்ட் வந்து ஃபயர் உருவாக்குறதுக்கு வந்து 36 பிரைமரி லைன்ஸும் செகண்டரி லைன்ஸ் வந்து மொத்தம் 18 வந்து உருவாக்கும். அந்த செகண்டரி லைனை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் ஃபயரை வந்து நம்மளால் உருவாக்க முடியும். ஆனால் அதுக்கு நம்ம வந்து அதிகபட்ச ஆத்ம சக்தி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இது நம்ம பிரைமரியை வந்து 36 யூஸ் பண்ணிவிட்டு செகண்டரி 18 வந்து கொண்டு வரும்போது அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அந்த இடத்துல ஆத்ம சக்தி வந்து கம்மியாக தான் யூஸ் ஆகும். இது ஒரு காமன் சென்ஸ் தான், இது கூட உங்களுக்கு தெரியாதாங்கிற மாதிரி ஷென் பேசிகிட்டு இருப்பான். இல்லை ஷென் வந்து சீட் பண்ணுறான், ஷென் சொல்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு வந்து லியாங் சொல்லுவான். ஆமாம் மாஸ்டர், நாங்களும் வந்து கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு வந்து இந்த மூவும் அந்த மிஸ்டர் எம்மும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அரே லைனை யூஸ் பண்ணி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணி நெருப்பை உருவாக்குற மெத்தடுங்கிறது ஒரு நியூ கான்செப்டாக இருக்குது, நானே இப்போ தான்ப்பா கேள்விப்படுறேன் அப்படின்னு குவான் மாஸ்டர் வந்து பேசிகிட்டு இருப்பாரா. ஷென் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறான், தற்காப்பு கலை உலகத்தில் 3 வயசு பிள்ளை கூட தெரியும், ஆனால் இந்த 3 மாஸ்டர்கள் கூட இங்கே தெரியலையே, கேள்விப்படவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த ஷின்யான் வந்து ரொம்ப பின்தங்கி தான் இருக்க போல். சரி, உங்களுக்கு இவ்வளோ டவுட்னா நீங்களே வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன், இங்கே வாங்க. உடனே இந்த குவான் மாஸ்டர் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாரு. ஈஸியாக வந்து இந்த டெக்னிக் வந்து ஒர்க் ஆகுமா, பரவாயில்லையே, என்னோட ஆத்ம சக்தியை வந்து அவ்வளோக்கா யூஸ் பண்ண தேவையில்லை, ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. உடனே ஷென் வந்து இங்கே பாருங்கள் நான் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணுவான், 5ஆக ஸ்ப்ளிட் பண்ணுவான், 9ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவான். இப்போ 9 நிறைய வரைக்கும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பானா. இதை பார்க்கவும் எல்லாருக்கும் வந்து அதிர்ச்சியாக இருக்கும். மாஸ்டர்னால் பார்த்து ரொம்ப ஷாக்காக இருப்பாங்க. மாஸ்டர், நான் செகண்ட் ரவுண்டில் பாஸ் பண்ணிட்டேன்னா இல்லையான்னு ஷென் கேட்பேனா. யார் சொன்னா, நீ எப்பயோ பாஸ் பண்ணிட்டப்பா, பாப்பா தேர்ட் ரவுண்டுக்கு போகலாம் அப்படின்வாங்க. தேர்ட் ரவுண்டோட ரூல்ஸ் என்னென்னா, கிரேட் 1 டான் மெடிசனை வந்து உருவாக்குறதா. எல்லாருக்கும் ஒரு தடவை தான் சான்ஸ் வந்து கொடுக்க போகிறோம், நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் பாஸ், இல்லைனா ஃபெயிலுங்குவாங்க. ஷென்னே வந்து ஃபஸ்ட்டு வருவானா. இதை பார்த்தோன்னே அங்கே இருக்க மாஸ்டர் எல்லாம் வந்து டீஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ரவுண்டில் வந்து பாஸ் பண்ணிட்டோங்கிற திமிரில் வந்து இவன் வந்து இப்போ ஃபஸ்ட்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த மூவ் வந்து பேசிகிட்டு இருப்பார். அப்போ லியாங்கோட மனசில் வந்து ஒன்று நினைப்பான், நான் நிறையா தடவை இதை ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆனதே இல்லை, இவங்க பண்ணுறதை பார்த்து நம்ம நிறையா கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஷென் வந்து அந்த நெருப்பை வந்து
உருவாக்கியிருப்பாங்க. அதில் ஒரு சில மூலிகைகளை வந்து விட்டெறிவானா. இதை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இவனுக்கு முதல்ல இது பண்ண தெரியுமா தெரியாதா, இவன் ஆல்கமி டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகும் போதே நினச்சேன் இவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு. வெடிச்சு சதற போது பாருங்கள், எல்லாருமே வந்துட்டு பத்திரமா இருங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து நல்ல மருந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்குமா. அப்போ அந்த புன்ஷன் அடுப்புக்குள்ளே வந்து அந்த மூலிகையெல்லாம் நல்லா எரிஞ்சு நல்ல மருந்து உருண்டைகளை வந்து மாறி இருக்கும். அதெல்லாம் ஷென் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு மாஸ்டர்ஸ்லாம் அதெல்லாம் எடுத்து ஷென் வந்து ஒரு பிளேட்டில் வச்சு மாஸ்டர்லாம் அதை வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு இது என்ன இவ்வளோ துல்லியமாக இருக்குது, நல்லா ரவுண்டாக ஃபினிஷிங்கில் பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது, கையில் கூட ஒட்டலை பாருங்களேன், புதுசுன்னு கூட கண்டுபிடிக்கவே முடியல. நார்மலான டேன் மெடிசன் பொறுத்த வரைக்கும் பழுப்பு நிறத்தில் தான் இருக்கும். ஆனால் இது இவ்வளோ நல்லா பிரைட்டாக இருக்குது. இது டாப் கிளாஸ் மெடிசனாக தான் இருக்கணும். நார்மலாக ஒரு ஸ்டவ்வில் வந்து நம்ம ஒரு பீஸ் வந்து டாப் கிளாஸ் மெடிசன் வந்து செய்கிறதே கஷ்டம். ஆனால் இவன் என்னென்னு 12 பீஸை வந்து ஒரே ஸ்டவ்வில் வந்து செஞ்சுருக்கான். அது ரொம்பவே வந்து வியக்கத்தக்க ஒன்றா இருக்குன்னு இந்த மூவும் மிஸ்டர் எம்மும் வந்து வியந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து குவான் வந்து சொல்லுவார், இது டாப் கிளாஸ் மெடிசன் வந்து கிடையாதுடா, இது ப்ரீமியம் கிளாஸ் மெடிசன். ரிமைனிங் இருக்க எல்லாருக்குமே வந்து 1 hour தான் டைமு, எல்லோரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. லியாங் வந்து பண்ணி பார்ப்பான், லியாங் வந்து ஆனால் ஃபெயில் ஆயிடுவான். ஆனால் இளவரசி லீசி வந்து பண்ணுவாங்க, இளவரசி லீசி வந்து பாஸ் ஆயிடுவாங்க. அந்த பெருசு வந்து பண்ணும், பெருசு வந்து கரெக்டாக பண்ணோம். ஆனால் என்ன 6 இது வந்து கிரேட் 1 டேன் மெடிசன் வந்து கொடுக்கும், 2 இது வேஸ்ட் வந்து வந்துருக்குமா. இருந்தாலும் பரவாயில்லைங்க, பாஸ் ஆகிட்டீங்க ஆனுவாங்க. அந்த பெருசுக்கு வந்து சந்தோஷம் தாங்காது. ஒரு வழியாக நான் வந்து அல்கெமிஸ்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி குதிச்சுட்டு உட்காந்துருக்கோம். சரிப்பா எல்லாரும் வந்து பாஸ் ஆகிட்டீங்க, சர்டிஃபிகேட் வந்து டேன் டவரில் வந்து வாங்கிக்கோங்க, இன்னும் 2 நாளாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பி விடுவாங்க. சரிப்பா எல்லாரும் போவாங்கன்னு சொல்லிட்டு ஷென் நீ மட்டும் இங்கே இருப்பான்னு சொல்லுவாங்க. ஷென் வந்து அந்த மாஸ்டர் குவான் வந்து பார்த்து சொல்லுவார், ஷென் உனக்கு ஃபியூச்சர் வந்து பிரகாசமாக இருக்குப்பா, நீ ரொம்ப நல்லா வருவாப்பான்னு பேசிகிட்டு இருப்பார். மாஸ்டர் நான் அதில் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணதே எதுக்குன்னு நினைக்கிறீங்க, உங்கள் டேன் டவரோட சீஃபை மீட் பண்ணுறதுக்காக தாங்குவாங்க. என்னப்பா சொல்லிட்டு இருக்கிற, எங்கள் சீஃபை போய் நீ மீட் பண்ணணுமா, அவங்க கூட வேலை பார்க்குற எங்களுக்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது, நீ என்ன மீட் பண்ணணும்னு சொல்கிறேன். இல்லை அவங்க கூட நான் ஒரு டீல் போடணுங்குவாங்க. ஏன் கூட போடுப்பா, அவங்களுக்கு அடுத்த பிளேஸ் நான் தான், ஏன் கூட போடு, நான் தான் இங்கே இருக்கேன்னு அப்படின்னு வந்து குவான் சொல்வாரா. இல்லை இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், உங்கள் சீஃபை பார்த்து அவங்க கூட தான் நான் வந்து டீல் போடுவேன்னு சொல்லுவாங்க. சரிப்பா நீ இவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்கிறேன், சரி வா நம்ம வந்து டேன் டவருக்கு போய் அவங்கள வந்து டேரெக்டாகவே பார்த்து பேசிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவனை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. சீஃப் இன்னைக்கு வந்து ஒரு நியூ ஆல்கெமிஸ்ட் வந்து நாங்கள் வந்து எடுத்திருக்கோம், இவர் வந்து எல்லாத்துலேயும் வந்து பெஸ்ட்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. சீஃப் அவர் உங்கள் கூட வந்து ஏதோ டீல் போடணுங்கிறாரு, அதில் உங்கள் ஒப்பீனியன் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் வந்து அவங்கள பார்க்க முடியுமான்னு கேட்குறாங்க. வரீங்களா சீஃபுங்குவாங்க. அப்படியா யாராவேன் அப்படின்ட்டு வருவாங்க. இவங்க தான் வந்து ஷியோ, இந்த டேன் டவரோட சீஃபை வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சீஃப் அவன் வந்து 18 வயசு தான் ஆகுது, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கான். செகண்ட் ரவுண்டில் எல்லாருமே வந்து ஃபயர் வந்து 3 தான் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க, அவன் வந்து 9 வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கான். ஆனால் தேர்ட் ரவுண்டில் வந்து ஒரே ஒரு ஸ்டவ் வச்சு 12 ப்ரீமியம் கிளாஸ் மெடிசன் வந்து உருவாக்கியிருக்கான். ரொம்பவே டேலண்டான பர்சன் அவன் தான் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கான்னு சொல்லுவான். சரி வா நானும் அவனை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷியோ வந்து குவானோட சேர்ந்து மீட்டிங் ஹாலுக்கு வந்து வந்துட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி ஷென் வந்து மீட்டிங் ஹால் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஷென் இவங்க தான் வந்து ஷியோ, இந்த டான் டவரோட சீஃபாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்கள தான் நீங்கள் மீட் பண்ணணும்னு சொல்கிறீங்க வந்து இன்ட்ரோ பண்ணி வைப்பார் குவான். நைஸ் டு மீட் யூ ஷியோ அப்படின்னு வந்து ஷென் சொல்லுவானா. ஆமாம் என்னமோ பிஸ்னஸ் பண்ணணும்னு என் கூட டீல் போட்டுக்கணும்னு வந்தீங்கன்னு சொன்னாங்க குவானு. என்ன விஷயம், நான் வந்து தயாரித்த என்னோட மெடிசன் வந்து நீங்கள் முதல்ல வாங்கி பாருங்கள், என்னால் உங்களுக்கு தன்னால் புரியும் அப்படின்னு வந்து ஷென் சொல்லுவான். உடனே வந்து ஷியோவும் வந்து அந்த மெடிசனை வந்து பார்ப்பாங்க, அதை வந்து சாப்பிட்டு பார்ப்பாங்க. சாப்பிட்டு பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ஆடி போயிடுவாங்க. இதை பார்த்துட்டு மூவும் மிஸ்டர் எம்மோ ஐயோ எங்கள் மேடம் இவ என்னமோ பண்ணிட்டா, விஷத்தை வச்சுட்டா, எங்கள் குளத்தையே சாச்சிட்டாங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. இல்லை லூசுகளா, நான் அப்படி சொல்லலை, இவன் சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வந்துருக்கு. ஆமாம் நீ இதை எப்படி வந்து தயாரிச்சேன்னு கேட்பாங்களா. இல்லை ஃபார்முலாவில் கொஞ்சம் சேஞ்சஸ் தான் பண்ணேன், வேற ஒன்றும் பண்ணலை அப்படின்னு வந்து ஷென் பேசுவான். ஏன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணியா, இது நார்மலாக இருக்கிறத விட 2 மடங்கு வீரியமாக இருக்குது மிஸ்டர் எம் அண்ட் மூ, நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு அந்த மெடிசனை கொடுத்து ட்ரை பண்ண சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் அதை வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இதை மட்டும் நம்ம மார்க்கெட்டில் புழங்க விட்டோம், இந்த டேன் மெடிசன் தொழிலில் வந்து நம்ம தான் வந்து பெஸ்ட்டாக இருப்போம், நம்பர் 1 இருக்க போகிறோம். ஷின்யான்லேயே நம்மளை தவிர வேறு யார்ட்டையுமே வந்து யாரும் இந்த பொருளை வாங்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஷென் இதை தான் நீ பிஸ்னஸ் ஐடியாவாக சொன்னியாப்பா அப்படிங்குவாங்க. ஆமாம் நான் இதை தான் சொன்னேன், ஆனால் எனக்கு 50% ஷேர் வேணும்னு வந்து ஷென் சொல்லுவானா. இன்னும் இது பகல் கொலையாவில் இருக்குது அப்படின்னு வந்து மூ கேட்பார். இங்கே பார்ப்பா ஷென், இதில் வந்து பொருட்களும் சரி வேலையாட்களும் சரி எல்லாமே வந்து எங்களோட பங்கு தான், ஆனால் நீ வந்து 50% கேட்குறது ரொம்ப அதிகம்தான் அப்படின்னு வந்து இந்த ஷியோ சொல்லுவாங்களா. யார் சொன்ன அந்த கிரேட் 1 டேன் மெடிசன் மட்டும்தான் இதோட டீலுன்னு, பழங்கால கிரேட் 2 மெடிசனும் வந்து இதில் இருக்குது, இதோ இந்த ஃபார்முலாவை பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் வந்து ஷென் வந்து ஷியோட்ட வந்து கொடுப்பான். ஷியோ அந்த ஃபார்முலா வந்து வாங்கி பார்த்துட்டு இருப்பாங்களா. அந்த மூ கேட்பாங்க, மேடம் ஃபார்முலா மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னு வைங்களே நம்ம டேன் டவர் வந்து ரொம்ப ரிச் ஆயிரும், நம்ம ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும் மேடம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அவன் சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலா வந்து உண்மை தான், இந்த ஷின்யாவில் மட்டும் இல்லை இந்த தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய 5 ராஜ்யங்கள்லையுமே வந்து டேன் மெடிசன் விற்கிறதுல நம்ம தான் நம்பர் 1 வந்து இருப்போம், மிகப்பெரிய
பெரிய புரட்சியை நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஷியோ வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன் உங்களுக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லையா? அப்போ சரி நான் போகிறேன்ப்பா அப்படின்னு வந்து ஷென் அங்கேருந்து போக பார்ப்பானா. இல்லை இருப்பா, நான் அவங்க கூட டீல் போட்டுக்கிறேன், அக்ரிமெண்ட்டுக்கு நான் ஒத்துக்கிறேங்குவாங்க. சரி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஷென் வந்து பேசிகிட்டு இருப்பானா. சரி இப்போ நான் உங்ககிட்ட அக்ரிமெண்ட் ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டேன், இப்போ என் கையில் தானே ஃபார்முலா இருக்குது, நான் ஒருவேளை மாற்றி பேசினா என்ன பண்ணுவேன், உனக்கு 50% ஷேர் தரலன்னா என்ன பண்ணுவேன் நீ அப்படின்னு கேட்பாங்களா. சரி அதனால் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, இது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஃபார்முலா ஒன்றும் கிடையாது அப்படின்னு வந்து ஷென் சொல்லுவான். என்னடா பேசிகிட்டு இருக்க, இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இல்லையா, இதில் 5 ராஜ்யத்துக்கு இடையில ஒரு புரட்சியை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இதில் வந்து மெடிசின் பவர் இருக்குது, நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இந்த மூவும் மிஸ்டர் எம்மும் வந்து ஆச்சரியமாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே பார்ப்பா, நாங்கள் எப்போவுமே சொன்ன மாதிரி இருப்போம், கொடுத்த வாக்கை கரெக்டாக காப்பாற்றுவோம் அப்படின்னு வந்து இந்த ஷியோ வந்து சொல்லுவாங்க. சரி அதெல்லாம் ஓகே தான், எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேவர் பண்ணணும், இதோ இந்த லிஸ்ட்டில் இருக்க மெடிசனாக எனக்கு வேணும் அப்படின்னு வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து ஷியோட்ட வந்து கொடுப்பாங்க. ஷியோ அதை பார்த்துட்டு சொல்லுவாங்க, மார்க்கெட்டில் இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும், இதில் இவ்வளோ வேணும்னு போட்டிருக்கே, இது எல்லாமா உனக்கு வேணும் அப்படின்னு ஷியோ கேட்பாங்களாம். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து ஒரு 10 நாள் டைம் தரேன், அந்த 10 நாளுக்குள்ளே இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆள் அனுப்பிவிடுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து ஷென் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். குவான் நீங்கள் போய் வந்து ஷென் யார் என்னங்கிறத விசாரிச்சுட்டு வந்து எனக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குவானை வந்து அனுப்பி வச்சுருப்பாங்க. உடனே இந்த சீஃபும் போய் அந்த மெடிசன்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. வெளியில் தான் வந்து இந்த மிஸ்டர் எம்மும் அந்த மூவும் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஆமாம் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க, இந்த செகண்ட் கிரேட் மெடிசனை வந்து தயாரிக்க 1 மணி நேரம் தான் ஆகும், அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நமக்கு இப்போவே தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி குசுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து சீஃப் வந்து வெளில வருவாங்களா. சீஃப் இதெல்லாம் போலி, அவ்வளோ சீக்கிரம் வெளில வந்துட்டீங்க, என்ன பேசுகிறீங்க, யார் சொன்னா போலின்னு, இதை பாருங்க அப்படின்ட்டு வந்து சீஃப் வந்து கொடுப்பாங்களா. அதை வாங்கி 2 பேரும் பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு இருப்பாங்க சாப்பிட்டு. அப்பன்னு பார்த்து குவான் வந்து ரிப்போர்ட் பண்ணுவார். ஷென் வந்து ஜெனரலோட பேரனாக வந்து இருக்கிறா. ஸ்டார் அகாடமியோட அந்த டெஸ்ட் வரதுக்கு ஒரு சில நாளுக்கு முன்னாடி அவனோட ஆத்மசக்தியை வந்து எழுச்சி பறிச்சான். அதனால ஸ்டார் அகாடமியில் அவன் வந்து நம்பர் 1 வந்து வந்திருக்கான். இவனை பற்றி ரொம்ப வந்து டேலண்டான பர்சன் தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க மேடம் அப்படின்னு வந்து குவான் வந்து ரிப்போர்ட் பண்ணுவார். பரவாயில்லையே, இவ்வளோ டேலண்டாக இருக்கானா, கண்டிப்பாக அவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, நீங்கள் ஜென்ரலை சொல்கிறீங்களா மேடம் அப்படின்னு குவான் சொல்வாரா. இல்லை ஜென்ரலோட மக வந்து ஓடி போனதுக்கு அப்புறமேட்டுக்கு கல்யாணமே ஆகாமல் ஒரு குழந்தையோட வந்தா, அவளை ஏமாற்றிட்டு போனவன் வந்து சாதாரணமான ஒருத்தனை வந்து இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஷியோ வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஷென்னோட வீட்டில் வந்து ஷென்னோட அம்மா வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நைட்டே ஆயிரும். அப்பன்னு பார்த்து ஷென் வரதை வந்து அவங்க அம்மா பார்த்துருவாங்க. ஷென் நீ எங்கப்பா போன, உன்னை நினச்சி நான் எவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா, நான் இப்போ தான் வந்து கமிஷனரை விட்டு உன்னை தேட சொல்லி அனுப்பியிருந்தேன் தெரியுமா, ஏம்மா நான் அந்த சிட்டியை விட்டு வேறு எங்கே போக போகிறேன், ஏன் இப்படி என்ன பண்ணீங்கன்னு வந்து ஷென் கேட்டுட்ருப்பானா. இன்றைக்கி நாள் முழுக்க உனக்கு காணா, உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, நேற்று நைட் தான் நம்மளை கொலை பண்ணுறதுக்காக வந்து பட்லர் ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்துட்டு போனார், அதை நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன்ப்பா, உன்னோட தாத்தாக்கு அது எல்லாத்தையும் வந்து லெட்டர் எழுதி அனுப்பிட்டேன். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கமிஷனர் அங்கே வருவார். மேடம் உங்களோட வீட்டெலாம் புனரமைக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, கரண இளவரசர் வந்து பக்கத்தில் இருக்க அவரோட வீட்டில் வந்து உங்களை வந்து ஷிஃப்ட் பண்ண சொன்னார், உங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக மேடம் அப்படின்னு வந்து கமிஷனர் சொல்லுவாரா. இல்லை வேணாம் கமிஷனர், நாங்கள் வந்து எதுவுமே ஆசைப்பட மாட்டோம், நாங்கள் இங்கே இருந்துக்கிறோன்னு வந்து என்னோட அம்மா சொல்லுவாங்க. என்னோட அம்மாவை வந்து நான் பத்திரமா பார்த்துக்குவேன், நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம், உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷென் வந்து கமிஷனரை அனுப்பி வச்சுருவான். கொஞ்ச நேரம் கழித்து சென்னோட ரூமுக்கு வந்து கமிஷனர் மீட் பண்ணுறதுக்காக வருவார். கமிஷனர் உங்களோட பிரச்சனை என்னன்னு வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது பண்ணேன், வாங்க உட்காருங்க, என்னன்னு டெஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா, ஆனால் அது அந்த அளவுக்கு வந்து சீரியஸான ஒன்றும் கிடையாது, அப்போ சரிப்பா அதுவாக தானாக குணமாகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்ப்பா, இல்லை அப்படியே விட்டால் நிலமை ரொம்ப மோசமாயிரும், அப்புறங்க நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறேங்குவாங்களா. உடனே வந்து கமிஷனர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருப்பாரா. இங்கிட்டு பின்னாடி திரும்பி வந்து திரும்பி பார்த்துட்டு என்னது இதுன்னு கேட்பாரா. ட்ரீட்மெண்ட் பண்ணணும்ல, ட்ரெஸ் போட்டுருந்தா எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், அதான் கழட்டினேங்குவார். நான் வந்து ஹேவன் நீடில் தான் யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன், அதுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சென் அந்த ஹேவன் நீடில் வந்து கமிஷனரோட பாடிக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணுவார். அப்போ கமிஷனரோட உடம்பு முழுக்க வந்து அது ஊடுருவ ஆரம்பிக்கும். அவர் வந்து ஹேவன் லெவனை வந்து அடைஞ்சிருவார். உடனே கமிஷனருக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியாது, நான் ஒரு வழியாக ஹேவன் லெவனை வந்து அடைஞ்சிட்டேன் அப்படின்னு ஷென்னோட காலை விழுந்துருவார். உனக்கு தெரியாதுப்பா, முன்னாடி சிட்டியில் நான் தான் ஓஹோன்ட்டு இருந்தேன், ஆனால் என்னால் ஹேவன் லெவலில் ரீச் பண்ண முடியாமல் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் வந்து அப்படியே கீழே வந்துட்டேன், எல்லாரும் என்னை ரொம்ப மட்டமாக தான் பார்த்தாங்க, என்னை கேலி கிண்டலாக பேசினாங்க, என்னோட வாழ்நாள் நான் ஹேவன் லெவல் அடைய முடியாதோன்னு வந்து நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தேன்ப்பா, ஆனால் இன்றைக்கி பாரு நான் ஒரு வழியாக ஹேவன் லெவனை வந்து அடைஞ்சிட்டேன், எல்லாமே ஒன்றால் தான் சென், உனக்கு நான் ரொம்ப கடமை பண்ணிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருப்பாரா. சரி ரொம்ப நாள் அழாதீங்க, எதிரிங்க எல்லாம் பார்த்துக்கலாம், ரொம்ப லேட் ஆச்சு, நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே வந்து கமிஷனர் எல்லாரும் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு சரிப்பா சென் ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டே வந்து அவர் அங்கேருந்து போயிடுவார்.
ஷென் காலையில் எந்திரிச்சு தன்னோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு சில மூலிகைலாம் தன்னோட வீட்டு முன்னாடி வந்து வளர்க்க ஆரம்பிப்பான். 3 நாள் கழிச்சு தான் காட்டுறாங்க. ஷென்னை பார்க்கறதுக்காக அந்த டான் டவரோட சீஃப் வந்திருப்பாங்கள்ல, ஷியோ, அவங்க வந்து வந்திருப்பாங்க. எதுக்காக வந்திருப்பாங்கன்னா, பின்யூ அப்படிங்கிற ஒரு பழத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பழம் வந்து ரொம்ப ரேரான பழம். ஷென்னோட வீட்டுக்கு வரும். ஷென்னோட அம்மா தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்பாங்க. ஷென், நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கப்பா, வாங்கப்பாங்குவாங்களா. ஆமாம், நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்கன்னு வந்து ஷென் வந்து கேட்பான். என்னப்பா ஷென் இப்படி பேசுகிற, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம மீட் பண்ணோம், இப்போ என்னன்னா யாரும் என்னன்னு தெரியாத மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்கிற, நீ உள்ள கூட்டலாம் பேச மாட்டீங்களா அப்படின்னு வந்து விஷயம் கேட்பாங்களா. இங்கே பாருங்கள், வந்த விஷயம் என்னங்கிற மட்டும் சொல்லுங்கள், தேவையில்லாதெல்லாம் இங்கே பேசக்கூடாது அப்படிங்குவாங்களா. உனக்கு கிஃப்ட் கொடுத்துருப்பாலாம் தான் ஷென் வந்தேன்னு ஷியோ சொல்லுவாங்க. என்ன கிஃப்ட்டா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், தோ இந்த பியூ பழத்தை தான் உனக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்னு ஷியோ காட்டுவாங்க. அப்படியாங்கிற மாதிரி ஷென் வந்து சலிச்சுக்கிட்டு பேசுவானா. உடனே அந்த குவான் வந்து சொல்லுவார், இங்கே பார்ப்பா ஷென், இது ரொம்ப ரேரான பழம், இந்த ஷின்யான் முழுக்க நீ தேடினா கூட இந்த பழம் உனக்கு கிடைக்காது, இது ரொம்ப காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒன்றும் கிடையாது. சாதாரண இந்த ஷின்யான் பழம் வந்து இப்போ போய் மார்க்கெட்டில் நீ வாங்கினா அப்படின்னா நெல்மணி அளவு தான் இருக்கும். 10 வருஷம் கழிச்சு தான் இது வந்து ஒரு பெரிய முத்து சைஸுக்கு வந்து மாறும். இந்த பழத்தை வந்து மேடம் உனக்காக தான்ப்பா கொண்டு வந்திருக்காங்க, நீ என்னென்ன இப்படி பேசுகிற அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாரு குவான் அவர் வந்தப்போ அப்படி தான் சொல்லுவார், நீங்கள் போய் உள்ளே வச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் குவானும் வந்து ஷென்னோட வீட்டுக்குள்ளே வந்து போவாரா. ஷென்னோட வீட்டுக்குள்ளே போனோம்னா அவருக்கு வந்து ஷாக், அந்த மூலிகையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து அந்த பிளேட் வந்து கீழே போட்டுருவார். குவான், உனக்கு ஒரு வேளை கூட உருப்படியாக செய்ய தெரியாதா அப்படின்னு வந்து மேடம் வந்து சத்தம் போட்டுட்ருப்பாங்களா. மேடம் இங்கே வந்து பாருங்கள், இங்கே என்ன நடந்திருக்குன்னு வந்து காட்டுவாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த பியூ பழங்களை தான் வந்து ஷென் வந்து பயிரிட்டிருப்பான். அது நல்லா பெருசாக விளைஞ்சிருக்குமா. இதெல்லாம் பார்க்கவும் எல்லாருக்கும் வந்து ஷாக்கு. நான் இதை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு தான் வந்து பயிரிட்டேன். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு தான் பயிரிட்டியா, இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு வந்து ஷியோ வந்து கேட்பாங்க. இந்த பியூ பழங்கள் வந்து வளர்கிறதுக்கு சூரிய ஒளி தான் தேவை, அதோட கொஞ்சம் ஹீட்டும் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே வளரும். என்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணனால இது வந்து பட்டும் போகாது, நல்ல வேகமாகவும் வளரக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்கும். மேஜிக்கை யூஸ் பண்ணி இப்படியெல்லாம் பண்ண முடியுமா, இந்த பழத்தை வேணால் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களான்னு ஷென் வந்து கேட்பானா. ஷென், இங்கே பயிரிட்டிருக்க பழங்களை விட நான் கொண்டு வந்த பழம் வந்து ஒன்றுமே இல்லை, நீ தான் ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்க. ஷென், என்னோட மனசை கவர்ந்துட்டப்பா அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வலிஞ்சிக்கிட்டே வந்து ஷென்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்குமா. ஷென்னோட அம்மா வந்து என்னாடி பண்ணுற அப்படின்னு வந்து ஒரு பார்வை பார்ப்பாங்க. உடனே ஷியோ மேடம் அங்கே வந்து ஓடி போயிடுவாங்க. இந்த சைட் கியூ ஃபேமிலியோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஃபேங் வந்து இப்போ ரெக்கவர் ஆகி வந்துடுவான். அப்போ வந்து தன்னோட தற்காப்பு கலையில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணி பார்ப்பான். ஆனால் அவனுக்கு வந்து முடியாது, ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடும். ஆமாம், இங்கே பாரு, இந்த ஷென் தான் இந்த நிலைமைக்கு வந்து காரணம், எப்படியாவது அவனை நான் போட்டு தள்ளியே ஆகணும் அப்படின்னு வந்து ஃபேங் கேட்பானா. இங்கே பாரா ஃபேங், உங்கள் அப்பா இப்போ தான் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வந்தேன், இன்னும் நம்ம ஷென்னோட பிரச்சனை பண்ணனா நமக்கு தான்டா கஷ்டம், நம்ம ஷென்னோட வந்து இப்போ இந்த பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு வந்து ராஜாவே வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்களா. அம்மா, ஷென்னோட தான் பிரச்சனை பண்ணக்கூடாது, ஷென் கூட இருக்கவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையே, அதை வேணா பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஃபேங் வந்து பேசிகிட்டு இருப்பான் இல்லத்தனம். அடுத்த நாள் காலையில் மார்க்கெட் வழியாக ஷென்னும் ஷென்னோட ஃப்ரெண்டும் வந்துட்டு இருப்பாங்க. என்னடா லீ, இன்னைக்கு கூட்டம் பயங்கரமாக இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு வந்து ஷென் கேட்பானா. உனக்கு விஷயமே தெரியாதா, இந்த கிரேட் 2 டான் மெடிசன் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து விட்டுருக்காங்க. ப்ரைஸ் எல்லாம் அப்படியே பழைய மெடிசனோட ப்ரைஸ் தான் இருக்குது, ஆனால் இது வந்து வீடியோ வந்து 2 மடங்கு அதிகமாக இருக்கா, அதனால தான் மக்கள் வந்து அள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. இதோ இங்கே பாரு, நான் உனக்காக ஒரு பாட்டில் கொண்டு வந்திருக்கேன் பாரு, எங்களோட ஃபேமிலி வந்து ஃபார்மசி தான் ரன் பண்ணுறோம், அதான் உனக்கு கொண்டு வந்தேன், இந்த அதை வச்சுக்கோங்குவாங்களா. எனக்கெல்லாம் அதெல்லாம் தேவையில்லைங்குவாங்களா. என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கிற, எல்லாரும் இதை போட்டு நீ நானும் வாங்கிட்டு இருக்காங்க, நீ என்ன இப்படி பேசுகிறேன்னு கேட்பானா. இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சதே நான் தான், எனக்கு வேணால் இந்த மாதிரி ஒன்றுலாம் லட்சக்கணக்கில் நான் வந்து வேணா வச்சுக்கலாம், ஆனால் எனக்கெல்லாம் இதெல்லாம் வேணான்ட்டு வந்து ஷென் அங்கேருந்து போவானா. லீக்கு ஒன்றும் புரியாது, பித்தா தான் முடிச்சுட்டு பின்னாடியே ஓடிட்டு இருப்பான். சைடு இந்த லியோட வீட்டை தான் காட்டுவாங்க. லியோட வீட்டில் லியோட அண்ணா வந்து லியோட அப்பாட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த டான் டவரில் வந்து என்ன தான் பிரச்சனைனே தெரியல, இன்னைக்கு காலையில் என்னன்னா நமக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய வந்து டீலிங் வந்து கட் பண்ணிட்டாங்க, இப்படியே போயிட்டே இருந்தால் மார்க்கெட்டில் வந்து நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியாமல் போயிருமேப்பா அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பான்னு பார்த்தா அவங்க வீட்டு பட்லர் வந்து ரிப்போர்ட் பண்ணுவார், நம்ம ஃபார்மசிக்கு வந்து இளவரசர் வந்து டான் டவர்லேருந்து ஆட்களை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு, நம்ம தரம் குறைவான மருந்துகளை வந்து விற்கிறோங்கிற மாதிரி நம்ம கடையை வந்து சீல் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்கங்குவாங்க. என்ன சொல்கிறீங்க, உண்மையிலே டான் டவர்லேருந்து ஆட்கள் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து லியோட அண்ணா வந்து கேட்பாங்க. ஆமாம், சூப்பர்வைசர் தான் அங்கேருந்து வந்திருக்காரு, சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் வந்து அவங்களோட ஃபார்மசிக்கு வந்து வந்துட்டுருப்பாங்க. அங்கே பார்த்தா இந்த இளவரசனும் ஃபேங்கும் தான் இருப்பாங்க. நேற்று நைட்டு வந்து பிளான் போட்டானா, ஆனால் அந்த பிளானை வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பான். நீங்கள் தரம் குறைந்த மருந்துகளை வந்து விற்கிறீங்க, அதனால் உங்கள் கடையை வந்து சீல் வைக்கலான்னு வந்திருக்கோம், இனிமேல் நீங்கள் எங்கேயுமே வந்து கடை வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இளவரசர் வந்து பேசிகிட்டு இருப்பாங்களா. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த நாங்கள் விற்கக்கூடிய எல்லா மருந்துமே வந்து இந்த டான் டவர்லேருந்து தான் வாங்கி விற்கிறோம், அவங்களோட மெடிசின் வந்து எப்படி தரம் குறைந்ததாக இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து இந்த லியோட அப்பா வந்து பேசிகிட்டு இருப்பார். இங்கே பாருங்க, இவங்கள்ட்ட என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, மொளை கடையை அடிச்சு நொறுக்குங்க, சீலை வச்சுட்டு வாங்க போகலாம் அப்படின்னு வந்து ஃபேங் வந்து பேசிகிட்டு இருப்பான். இங்கே பாருங்கள், நான் தான் வந்து டான் டவர்லேருந்து வந்திருக்க சூப்பர்வைசர், ஜியோ உங்களுக்கு எங்களுக்கு இடையில இந்த டீலிங் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னே நின்று போச்சு, நீங்கள் இப்போ வந்து எங்கள்கிட்ட வந்து மெடிசன் வாங்குறது கிடையாது, நீங்கள் வந்து தரம் குறைவான வந்து மருந்துகளை வந்து வித்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக இனிமேல் பட்டு ஷின்யானில் எங்கேயுமே வந்து நீங்கள் மருந்து விற்க முடியாது, உங்கள் கடைக்கு வந்து நாங்கள் சீல் வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சூப்பர்வைசர் வந்து பேசிகிட்டு இருப்பார்.
இல்ல நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. நாங்கள் வந்து கரெக்டாக தான் வந்து பார்க்குறோம். நாங்கள் எப்பவுமே சட்டப்படி தான் நடந்துக்கிறோம் அப்படின்னு வந்து லியோட அப்பா வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. காட்ஸ் போய் வந்து முதல்ல ஜப்தி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இளவரசன் சொல்லுவாரா. காட்ஸ் வந்து ஜப்தி பண்ணுறதுக்காக போவாங்க. ஆனால் வந்து லியோட அப்பா வந்து விட மாட்டாங்க. எல்லாருக்கும் இடையில வந்து ஒரு கலவரம் மாதிரி போயிட்டுருக்கோம். அப்பன்னு பார்த்து ஷேன் அங்கே வந்துடுவான். அங்கே வந்தோடனே இளவரசரை பார்த்துருவானா. இளவரசரை பார்த்தோன்னே பரவாயில்லையே, எல்லாருக்கும் உன்னை இளவரசராக தான் தெரியும், ஆனால் கொஞ்சம் பேருக்கு கூட தெரியாது நீ நல்லா பொறுக்கின்னு அப்படின்னு வந்து ஷேன் பேசிகிட்டு இருப்பான். என்னடா நீ சொன்ன அப்படின்னு இளவரசர் வந்து தன்னோட காட்ஸ் அனுப்பி ஷேன் அட்டாக் பண்ணலான்னு போவாங்களா. ஆனால் ஷேன் அந்த காட்ஸ் வந்து அட்டாக் பண்ணிடுவான். நீ எவ்வளோ தைரியம் தான் என்னோட காட்ஸையும் வந்து அட்டாக் பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக நீ வந்து சரண்டாரே தரணும், இல்லைனா நீ வந்து 2 மடங்கு வருத்தப்பட வேண்டியது இருக்கும்டா அப்படின்னு இளவரசர் வந்து சொல்லுவாங்க. நீயும் ஃபேங்கும் சேர்ந்து வீண் பழி வந்து என்னோட ஃப்ரெண்டு குடும்பத்து மேலே நீங்கள் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு வந்து ஷென் பேசிகிட்டு இருப்பான். இங்கே பாரு, டான் டவர் சூப்பர்வைசர் தான் வந்து இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. நாங்கள் எல்லாமே அஃபிஷியலாக தான் பண்ணுறோம், நாங்கள் கரெக்டாக தான் எல்லாமே பண்ணுறோம், நீ தான் தேவையில்லாமல் வந்து நான் பழி போட்டேன்னு வந்து போய் சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு இளவரசர் வந்து பேசிகிட்டு இருப்பார். அப்போ அந்த சூப்பர்வைசர் வந்து சொல்லுவார், ஆமாம் இவங்க வந்து மட்டமான டக்கை தான் விற்கிறாங்க, அதனால நாங்கள் சீல் வைக்க வந்திருக்கோம். இது ஷின்யானில் இனிமேல் இவங்க எங்கேயுமே வந்து கடை நடத்த முடியாது, எந்த மருந்தும் வாங்கி விற்க முடியாது, இவங்க கடையை வந்து நாங்கள் சீல் வைக்க போகிறோம்னு வந்து சூப்பர்வைசர் வந்து பேசிகிட்டு இருப்பார். இவங்க எல்லாரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே லீ வந்து கரெக்டாக வந்து குவான் மாஸ்டர் வந்து அங்கே கூட்டிட்டு வந்துருவார். அங்கே வந்து இந்த சூப்பர்வைசர் பார்த்தோன்னே, சூப்பர்வைசர் உனக்கு எவ்வளோ தைரியண்டாக இருக்குன்னு, டான் டவரில் எந்த வித ரிப்போர்ட்டும் பண்ணாமல் நீ யாரை கேட்டு இங்கே வந்த அப்படின்னு கண்ணத்துலேயே ஒன்று வச்சுட்டு, இனிமேல் பட்டு டான் டவரில் உனக்கு வேலை கிடையாது, நீ இங்கேருந்து போகலாம், அவனை மேலே தூக்கி வெளில போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பர்வைசர் அங்கேருந்து போக சொல்லிடுவாங்க. சூப்பர்வைசர் வந்து தப்பு பண்ணுவாரோன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது மாஸ்டர் அப்படின்னு இந்த ஃபேங் பேசிகிட்டு இருப்பானா. ஆமாம் நீ யாரா மொலன்னு வந்து குவான் மாஸ்டர் வந்து கேட்பாரு. நான் அந்த கியூ ஃபேமிலியோட 2வது மகன், நீங்கள் எனக்கு எதாவது ஃபேவர் பண்ணுவீங்களா அப்படின்னு வந்து ஃபேங் கேட்பானா. உடனே குவான் மாஸ்டர் கணத்துலேயே ஒன்று வச்சுருவார். உங்கள் அப்பனே என் முன்னாடி பம்மிட்டு அலைவான், நீ என்னடா அப்படி பேசிட்டு இருக்கிறேன்னு கேட்பாரு. உடனே இளவரசர் வந்து நிற்பார். ஆமாம் யாரா நீன்னு வந்து குவான் மாஸ்டர் கேட்பாரா. நான் இளவரசன், ராஜாவோட தம்பி அப்படின்னு. நீங்கள் எனக்கு அப்படியே எதாவது பார்த்து பண்ணுங்களே அப்படின்னு வந்து இளவரசன் கேட்பானா. இதான் பண்ணணுமா, பண்ணிட்டா போச்சு அப்படின்னு கணத்துலேயே ஒன்று வைப்பானா. எவ்வளோ தைரியம் தான் என்னையும் நீ அடிக்கிற, என் அப்பையும் கூட என்னை அடிக்க மாட்டானா, நீ எதுக்குடா என்னை அடிச்ச அப்படின்னு வந்து இந்த இளவரசன் பேசிட்டு இருப்பானா. இங்கே பாருங்கள், இப்படியே பேசிட்டே இருந்தால் திருப்பி இன்னொன்று கணத்துலேயே வச்சுருவாங்க, நம்ம இங்கேருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேங் வந்து அவரை கூப்பிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் வந்து இப்படி ஓடி வந்துட்டே இருக்கும்போது ஒரு தெரு வழியாக வருவாங்க. இவங்க 2 பேர் புலம்பிக்கிட்டே வருவாங்களா. அப்போ ஒரு பிச்சைக்காரை வந்து பிச்சை கேட்பானா. உடனே ஃபேங் அவனோட தட்டை வந்து எட்டி உதச்சிடுவான், அவனோட சில்டர் காசெல்லாம் தெரிச்சு கீழே வருமா. அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு குரூப் வந்து இந்த இளவரசரையும் ஃபேங்கையும் போட்டு பொலந்து எடுத்துருவாங்க. எங்கடா வம்புலுக்குறீங்க, ஓடுங்கடா அப்படின்னு மட்டும் தலைதறிக்க ஓட விட்டுருவாங்களா. போகும்போது சொல்லுவாங்க, நம்மக்கிட்டே எப்படி இருந்தால் இவன் வம்புலுப்பா, அவன் நம்மக்கிட்டே இவன் வச்சுக்கிட்ட வம்புக்கு இவனுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேண்டாம் அப்படின்னு இவங்க பேசிகிட்டே போயிட்டுருப்பாங்க. மறுபடியும் இந்த லீ ஃபேமிலியோட வீட்டை தான் கட்சியாக. இங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுப்பா, நல்ல வேலை கரெக்ட் நேரத்துக்கு வந்து லீ வந்து எல்லாத்தையும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணா, இங்கே நடந்த தப்புக்கெல்லாம் வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு வந்து குவான் மாஸ்டர் வந்து சொல்லுவார். இல்லை மாஸ்டர், நான் தான் வந்து உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும், நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு வந்து எல்லாத்தையும் வந்து பக்காவாக முடிச்சு கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். அப்போ லீ வந்து தன்னோட அப்பாவுக்கு வந்து அந்த மாஸ்டர் வந்து இன்ட்ரூவ் பண்ண வைப்பான். அப்பா இவர் தான் வந்து டான் டவரில் இருக்கக்கூடிய குவான் மாஸ்டர், இவர் ஒரு அல்கமிஸ்டாக வந்து இருக்கார், ஷென்னோட ஃப்ரெண்டும் கூடங்குவாங்களா. ஷென்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லவும் அந்த குவான் மாஸ்டருக்கு வந்து சந்தோஷம் தாங்காது. லீ என்கிட்ட வந்து முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டான், உங்களோட ஃபார்மசியில் இருக்கக்கூடிய எல்லா மெடிசனுமே எங்கள் டான் டவர்லேருந்தே வாங்கிக்கிறோம், மார்க்கெட் ப்ரைஸோட 2 மடங்கு விலை கொடுத்து நாங்கள் வாங்கிக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான மூலிகைகள் எல்லாமே வந்து இங்கே டான் டவர்லேருந்தே நீங்கள் வாங்கிக்கலாம், அந்த கிரேட் 2 டான் மெடிசனும் வந்து நீங்கள் வேணும்னா உங்கள் ஃபார்மசியில் வாங்கி விற்கலாம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து குவான் வந்து பேசிகிட்டு இருப்பார். ஷென், நான் சொல்கிறதெல்லாம் சரிதானப்பா, நான் கரெக்டாக பண்ணியிருக்கேனப்பா, உனக்கு இது சாட்டிஸ்ஃபையாக இருக்காப்பான்னு கேட்பாரா. நல்லா இருக்குது மாஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஷியோ மேடம் உனக்காக வந்து டான் டவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார்ப்பா, பாப்பா போகலாம் அப்படிங்குவாங்க. சரி நாங்கள் வந்து டான் டவருக்கு போகிறோம் அப்படின்ட்டு அங்கேருந்து வந்து ஷென் வந்து டான் டவருக்கு வந்து கிளம்பி போயிட்டுருப்பான். இந்த சைடு இந்த டான் டவரை தான் காட்டுறாங்க. மேடம், சென் வந்து உங்களை பார்க்குறதுக்காக மீட்டிங் ஹாலில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆமாம், இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு வந்து ஷியோ வந்து கேட்பாங்க. அப்போ எல்லா விஷயத்தையும் வந்து இந்த மாஸ்டர் வந்து சொல்லிடுவார். நல்ல வேலை தான் நீ பண்ணியிருக்க, ஆனால் எனக்கும் அந்த இளவரசருக்கு இருந்த கனெக்ஷனை வந்து நீ கட் பண்ணி விட்ட, ராயல் ஃபேமிலிக்கு எனக்கு இடையில இருந்த கனெக்ஷன் வந்து நீ கட் பண்ணி விட்ட, இதுக்கு நீ என்ன சொல்ல போகிற, என்ன மேடம் சொல்கிறீங்க, அவனுக்கு உங்கள் மேலே ஒரு கண்ணா அப்படின்னு குவான் கேட்பாராம். ஏன் நான் பார்க்க அழகா இல்லையா என்ன, என்னை பார்த்து எவனும் சொல்ல விட மாட்டானா அப்படின்னு வந்து இந்த ஜியோ கேட்பாங்களா. இல்லை மேடம், நான் அப்படின்னா சொல்ல, நீங்கள் அழகி பேரழகி தான் அப்படின்னு வந்து குவான் சொல்வார். அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை, இந்த தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய 5 ராஜ்யங்கள்லேயும் நம்மளோட இந்த டான் மெடிசன் தான் ரொம்ப அதிகமாக வந்து செல் ஆகிட்டுருக்கு, எல்லா ராயல் ஃபேமிலி இருக்கக்கூடியவங்களும் நம்ம காலுக்கு கீழே தான் இருக்கிறாங்க, நாம் அந்த அளவுக்கு வந்து டாப்பில் இருக்கோம்
அப்படிங்கிற மாதிரி இந்த ஷியோ மேடம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்த ஃபேமிலியோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஃபேங்க்கு விழுந்த அடியில் அவனுக்கு மறுபடியும் மம்மி மாதிரி கட்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஃபேங், அந்த குவான் மாஸ்டர் தான் உன்னை அடித்தானாடா? ஆமாம்மா, நான் எந்த தப்புமே பண்ணல, ஆனால் அந்த மாஸ்டர் நீ அடிச்சு போட்டான் பாருங்க அப்படின்னு ஃபேங் பேசிகிட்டு இருப்பான். அந்த சில்வண்டுக்கு இந்த டேன் டவரில் இருக்கக்கூடிய குவான் மாஸ்டரோட லிங்க் இருக்கா அப்படின்னு ஃபேங்கோட அம்மா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பான்னு பார்த்து இந்த யாழ்னி பொண்ணு வந்து ரிப்போர்ட் பண்ணும். மேடம், இந்த டேன் டவர்லேருந்து நமக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. இளவரசர் அந்த ஷியோ வந்து துரத்தி விட்டாங்களாம். இதனால் ஷின்யானுக்கும் அரச குடும்பத்துக்கு இடையில கூடிய லிங்க் வந்து கட்டாக போதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க மேடம் அப்படின்னு யான்சி பொண்ணு வந்து சொல்லும். ஓ, அந்த சில்வண்டி தானா வந்து வலையில சிக்குதா? யான்சி, இதை போய் என்னோட புருஷன்ட்டு சொல்லு, அப்புறம் என்னோட அண்ணனுக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து பாஸ் பண்ணு. அது மட்டும் இல்லாமல் ராஜாவோட துணை மனைவிட்ட சொல்லி ராஜாவுக்கு இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்துங்க அப்படின்னு வந்து ஃபேங்கோட அம்மா வந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த சைடு அரண்மனையை தான் காட்டுறாங்க. அரண்மனையில் ராஜா வந்து ரொம்ப கோபமாக வந்து உட்காந்துருப்பாரு. அவர் பக்கத்துலேருந்து துணை மனைவி வந்து இருப்பாங்க. ஏன் ராஜா நீங்கள் கோவப்படுறீங்க? கோவப்படாதீங்க. அந்த ஷியோக்கு வந்து 30 வயசு தான் இருக்கும். இவ்வளோ சின்ன வயசில் அவள் டேன் டவரோட சீஃபாக இருக்கால, அந்த திம்மரில் தான் அந்த மாதிரி பண்ணிட்டாளா? நீங்கள் இதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க ராஜா. இல்லை, நான் வந்து டேன் டவர் நினச்சி நான் வருத்தப்படல. அப்புறம் எதை நினச்சி வருத்தப்படுறீங்க? இல்லை, கண்டிப்பாக இல்லை, நான் என்னோட தம்பியை நினச்சி தான் வருத்தப்படுறேன். அவனுக்கும் ஷியோவுக்கும் எப்படி லிங்க் ஆச்சுன்னே தெரியல. முன்னாடி என்னன்னா யாழ்னியை பிடிச்சி தொங்கிட்டு வந்தான், இப்போ என்ன ஷியோ வந்து வெட்டி விட்டான்னு சொல்கிறாங்க. இவனால் நம்ம ராயல் ஃபேமிலிக்கே பெரிய அவமானம் தான்மா. அந்த ஷியோ யார், இவன் யார், எப்படி இவங்க 2 பேருக்கு இடையில வந்து கனெக்ட் ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு ராஜா பேசிகிட்டு இருப்பாரு. போங்க ராஜா, நீங்கள் எப்போவுமே அந்த யாழ்னியை பற்றி தான் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அந்த கோச்சுக்குமா? இல்லை இல்லை, நான் அப்படி சொல்ல வரல, நான் ஷியோவை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன்னு ராஜா சொல்லுவாரா. என்ன, நீங்கள் ஷியோவை பற்றி பேசுகிறீங்களா? அப்போ உங்களுக்கு ஷியோ தான் இம்பார்ட்டன்ட் போயிட்டாளா? நான் இல்லையா அப்படின்னு இந்த மறுபடியும் கோச்சுக்குமா? இல்லை இல்லை இல்லைம்மா, நான் வந்து இளவரசனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ வேணா ஒன்று பண்ணலாம் ராஜா, அந்த இளவரசர் இங்கே வர சொல்லி அவருக்கு வேணா பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்பன்னு பார்த்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. கரண் இளவரசர் ஜான் டீன் ஜோவோட அண்ணா வந்து அரண்மனைக்கு வந்திருக்காங்க ராஜான்னு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? இவங்க வந்தால் ஏதாவது வில்லங்கமாக தானே இருக்கும். சரி, அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு வந்து ராஜா சொல்லுவார். ஐயோ அண்ணா, எனக்கு நீதி வேணும் நீதி வேணும்ன்ட்டு வந்து இளவரசர் வந்து அழுதுகிட்டே அங்கே வருவார். இதை பார்த்தனே துணை மனைவி கேட்பாங்க. ஆமாம் இளவரசரே, உங்களோட முகத்தில் யார் வந்து ரோஸ் பவுடர்லாம் போட்டு விட்ருக்கான்னு கேட்பாங்களா? நீங்கள் வேற இளவரசி, என்னை வந்து கடுப்பேற்றாதீங்க. அந்த டேன் டவரில் இருக்கவங்களோட அட்டூழியம் வந்து தாங்க முடியல. இப்போ பாருங்க, அந்த குவான் வந்து என்னை அடிச்சுட்டான் அப்படின்னு இளவரசர் சொல்லுவாரா? ஆமாம் ராஜா, அந்த டேன் டவர் இருக்கவங்க வந்து எப்படி இளவரசரே அடிக்கலாம்? அவங்க வந்து நம்மளோட ராஜ குடும்பத்தை வந்து அவமதிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம மூலிகைகளை வந்து சப்ளை பண்ணுறதை வந்து நிறுத்தணும். அதான் அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையாக வந்து இருக்கும் ராஜான்னு வந்து ஜான் சொல்வார். ஆமாம்மா, ஜான் சொல்கிறது சரிதான் அப்படின்னு ஃபேங்கோட அப்பா வந்து பேசிகிட்டு இருப்பாரு. ஏய், நீ ரொம்ப ஒழுங்காடா பேச வந்துட்டேன், உன்னோட சர்வெண்ட்டை விட்டு நிறைய பிரச்சனை பண்ண வேண்டாண்டா நீ அப்படின்னு கரண் இளவரசர் கேட்பாரா? என்னோட மகன் வந்து அப்படி நடந்துக்கிட்டதுக்கான அவனை யாரோ ஏமாற்றிட்டாங்கன்னு வந்து ஃபேங்கோட அப்பா சொல்லுவாங்க. என்னது, ஓ மகனை ஏமாற்றிட்டாங்களா? உன்னோட மகன் ஜோவோட அண்ணா பேரை சொல்லி தான் சுற்றிட்டு இருந்தான். அப்போ அந்த லிங்கானோட ராஜாவுக்கு இதில் சம்மந்தம் இருக்குன்னு தான் அர்த்தம்னு கரண் இளவரசர் வந்து சொல்லுவார். இங்கே பாருங்க, பார்த்து பேசுங்க கரண், ஃபேங் என்னோட மருமகன் தான், அதுக்காக இதுக்கு எனக்கு சம்மந்தம் இருக்குங்கிறது அர்த்தம் கிடையாது அப்படின்னு ஜோவோட அண்ணா வந்து சொல்வார். இங்கே பாருங்க, நீங்கள் என்னை ரொம்ப அவமானப்படுத்துறீங்க, எதுக்கு இப்போ அப்படியே டாபிக் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க? நம்ம டேன் டவரை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோன்னு வந்து ஃபேங்கோட அப்பா வந்து பேசுவார். நான் உள்ளதை தான்டா சொன்னேன்ட்டு வந்து கரண் சொல்வாரா? உடனே ஃபேங்கோட அப்பாவுக்கும் கரண் இளவரசருக்கு இடையில வந்து சண்டை வந்துடும். உடனே இவர் வந்து அவரோட தாடியை பிடிக்க, இவர் அவரோட காதை பிடிக்கன்னு பிடிச்சி சின்ன பிள்ளைய மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாரா? ராஜதெல்லாம் பார்த்துட்டு, டேய் நிறுத்துங்கடா, 2 பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க வாரா? இவனை மூலம் நிறுத்துங்க சொல்லுங்க ராஜா, இல்லை இவனை மூலம் நிறுத்த சொல்லுங்க ராஜான்னு மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்களா? சரி சரி, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டே இருங்கன்னு சொல்லிட்டு ஃபேங்கோட அப்பாட்ட வந்து ராஜா வந்து ஒப்பீனியன் கேட்பாரு. ராஜா, டேன் டவரில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஃபேங்கோட அப்பா வந்து சொல்லுவார். ஆமாம் ஆமாம், ஃபேங் அப்பா சொல்கிறது வந்து சரிதான். ஷென் வந்து இந்த ஸ்டார் அகாடமியோட ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்கிற திமிரில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும் மகாராஜா அப்படின்னு ஜான் வந்து சொல்வார். ஆமாம் இளவரசரை, உங்களை வந்து ஷியோ வந்து வெட்டி விட்டதா வந்து கேள்விப்பட்டேன்னு ராஜா கேட்பாரா? நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்னையா அவங்க வெட்டி விட போகிறாங்க? நான் என்ன அட்டை பூச்சியா என்ன என்னை வந்து தூக்கி எறியறதுக்கு அப்படின்னு இளவரசர் கேட்பாரா? உடனே இந்த பொண்ணு வந்து கேட்கும், இளவரசரை யார் அழகா இருக்காங்க, நானா இல்லை அந்த ஷியோவான்னு பொண்ணு கேட்குமா? 2 பேருமே தான் இளவரசி அப்படின்னு அந்த இளவரசன் சொல்வானா? உடனே இந்த பொண்ணு பார்க்குமா, இல்லை 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 நீங்கள் மட்டும்தான் அழகு அப்படின்னு அந்த இளவரசன் சொல்வானா? உடனே ராஜா பார்ப்பாரா? இல்லை இல்லை இல்லை, இப்படி எல்லா பக்கட்டும் மடக்கடா, நான் என்ன பதில் சொல்வேன் அப்படின்னு இந்த இளவரசன் வந்து பித்தா பித்தான்னு முழிச்சிட்டு இருப்பான். ஷென் வந்து இளவரசரோட மட்டும் பிரச்சனை பண்ண கிடையாது, இந்த ஒட்டுமொத்த ஷின்யான்ல இருக்கக்கூடிய அரச குடும்பத்தையே வந்து அவன் அவமதிச்சிருக்கான், கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் மகாராஜான்னு ஃபேங்கோட அப்பா வந்து துள்ளிக்கிட்டு இருப்பாரு. இந்த பிரச்சனை வந்து இளவரசருக்கும் டேன் டவனுக்கு இடையில நடந்ததுதான். டேன் டவர்ல போய் அவர் ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டதுனால தான் அவங்க வந்து இப்படி பண்ணியிருக்காங்கிற மாதிரி கரண் சொல்லுவாரா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு வந்து இளவரசர் கேட்பாரா? எல்லா தப்பும் பண்ணி போட்டு என்ன தப்பு பண்ணேன்னாடா கேட்கறன்னு வந்து கரண் கேட்பாரு. உடனே அந்த இளவரசர் வந்து அழ ஆரம்பிச்சிருவாரு.
சொல்லுவார். அண்ணா உனக்கு நல்லாவே தெரியும், சின்ன பிள்ளையா இருக்கும் போதுலேருந்து எனக்கு யாழினியை வந்து ரொம்பவே பிடிக்கும். 16 வயசு இருக்கும்போது யாழினியை பார்க்கலான்ட்டு அவங்க வீட்டு சோறு மேலே ஏறி போனேன். அப்போ அங்கே இருக்க வேலைக்கார பொண்ணு வந்து குளிச்சுட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு யாழினியோட அப்பா வந்து என்னோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டு என்னை அம்மனம்மா வந்து ஓட விட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ஷின்யாவில் எனக்கு கொஞ்சம் நெஞ்சு இருந்த மதிப்பு மரியாதையும் அப்படியே போச்சு. 18 வயசு இருக்கும்போது அப்பா கிட்ட வந்து சொன்னேன், அப்பா எனக்கு யாழினியை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமா இருக்குப்பான்னு சொன்னேன். ஆனால் உனக்கு யாழினியை பிடிச்சிருக்குங்கிறதுக்காக என்னை அப்பா அடித்தேன். ஆனால் யாழினி வந்து அந்த விஷயம் தெரிஞ்சு ஓடி போயிருச்சு. 28 வயசு ஆகும்போது யாழினி மறுபடியும் வந்துச்சு. ஆனால் கல்யாணமே ஆகாமல் ஒரு குழந்தையோட வந்துச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, யாழினி தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து நிறையா தடவை நான் யாழினியை பார்க்க போனேன். ஆனால் யாழினி என்னை கண்டாலே கதவை இழுத்து சாத்திடுவா, என்னை பொறுக்கின்னு சொல்லுவா. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு யாழினி தான் முக்கியம்னு அவளை பார்க்கறதுக்காக போயிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ என்ன, யாழினியோட மகன் வந்து என்னை அடித்து துரத்தினா. அதுக்கப்புறம் இந்த லியாங்கோ மாஸ்டர் என்னன்னா என்னை அடிக்கிறியா, இப்போ என்னன்னா இந்த குவான் என்னை அடிச்சு போட்டான். ஆளாளுக்கு பெரிய என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. நான் இந்த ஷியோவை பார்க்கவே போகல, அப்படி இருக்கும்போது அவள் எப்படி என்னை துரத்தி விட்டுருப்பா. இப்போ எனக்கு ஒரு 48 வயசு ஆகுது, நான் இன்னும் பிரம்மச்சாரியாக தான் இருக்கேன். இங்கே இருக்க எல்லா அஃபிஷியலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் என்னை தியாகம் பண்ணிட்டு இங்கே உட்காந்துருக்கேன். இருந்தாலும் என்னோட பேர் வந்து பொறுக்கின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இப்படியே என்னோட காலம் பேருமான அந்த இளவரசன் வந்து பேசிகிட்டு இருப்பாரா. உடனே ராஜா, அடைச்சி நிறுத்து, இளவு வீட்டில் அழுகிற மாதிரி அழுதுட்டு இருக்கிற. ஆமாம் என்னதாம்மா பண்ணலான்னு நீ நினைக்கிறேன்னு வந்து ராஜா கேட்பாரு. ராஜா, டான் டவருக்குன்னு இந்த ஷின்யானில் வந்து ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்குது. நாம் அவங்கள வந்து பனிஷ் பண்ணால் அது வந்து நல்லா இருக்காது. ஆனாலும் இவங்க 2 பேரும் சொன்ன மாதிரியே வந்து நம்ம செஞ்சு விட்டா நல்லா இருக்கும்னு வந்து பொண்ணு வந்து சொல்லும். ஆமாம் ராஜா, கண்டிப்பாக அந்த டான் டவரில் இருக்கவங்களை வந்து நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அவங்க வந்து நம்ம ராயல் ஃபேமிலியை வந்து அவமதிச்சிருக்காங்கன்னு வந்து ஃபேங்கோட அப்பா சொல்வார். ஃபேங்கோட அப்பா சொல்கிறது சரிதான், ஜோவோட அண்ணா வந்து மூலிகைகளை டான் டவருக்கு வந்து சப்ளை பண்ணுறது வந்து நிறுத்தணும் அப்படின்னு இளவரசர் வந்து சொல்வார். அப்போ இந்த துணை மனைவி வந்து ராஜா காதலை என்னமோ சொல்லுவாங்க. சரி, என்னோட கருத்து என்னன்னா, நீங்கள் எல்லாரும் சொல்கிறது சரிதான், டான் டவருக்கு வந்து யார் இந்த பனிஷ்மெண்ட்டை போய் கொடுத்துட்டு வரீங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து ரிவார்டு கொடுக்குறேன்னு ராஜா சொல்வார். இளவரசரும் ஃபேங்கோட அப்பாவும் பித்தான்னு முழிப்பாங்க. ராஜா, நான் வந்து ஒப்பீனியன் தான் சொல்லுவேன், நீங்கள் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும்ன்ட்டு ஃபேங்கோட அப்பா வந்து ஒதுக்கிக்குவாங்க. ஆனால் நான் அப்படி சொல்ல வரல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அஃபிஷியலை விட்டு இதை சொல்லுங்க, அதான் சரியா இருக்குன்னு இளவரசர் சொல்லுவாரா. என்னடா நீ சொல்ற, நீ தான் சொன்ன மூலிகையெல்லாம் வந்து சப்ளை பண்ணுறது வந்து நிறுத்தணும்னு. இது நல்ல மெசேஜாக தானே இருக்குது, இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட வந்து சொன்னால் நல்லா தானே இருக்கும், நீயே போய் சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு ராஜா சொல்லுவாரா. ஆனால் என்னை மறுபடியும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. டான் டவர்ல இருந்தால் நம்ம கஜானாவுக்கு இந்த வருஷம் இன்கம் வந்து நிறையா வந்திருக்கு, அதனால் அவங்களுக்கு சின்னதாக ஒரு வார்னிங் கொடுத்தா போதுன்னு இளவரசர் சொல்லுவாரா. சரிப்பா, நீ சொல்கிறது சரிதான், நீயே போய் வார்னிங் கொடுத்துட்டு வந்துருன்னு வந்து ராஜா சொல்லுவார். ஆனால் மறுபடியும் நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நம்ம ராயல் ஃபேமிலிக்கும் இந்த டான் டவருக்கு இடையில வந்து ஒரு நல்ல உறவு இருக்குது, அதையே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காக போய் கெடுத்துக்கணும்னு சொல்லுங்கள், வேணாம்ல, அதை அப்படியே விட்டுலாமே அப்படின்னு இளவரசர் சொல்லுவார். ஃபேங்கோட அப்பாவும் பண்ணது தப்பு, அவங்களுக்காக சிவியரா வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் ஜோவோட அண்ணா வந்து சொல்லுவார். கரண், நீ போய் டான் டவரில் இருக்கவங்கள்ட்ட வந்து நம்ம இளவரசர் பண்ணது தப்பு, அவர் கேவலமாக நடந்துக்கிட்டதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், இனிமேல் பட்டு இளவரசர் நாங்கள் பார்த்துக்கிறோம், அதோட கியூ ஃபேமிலியோட வீட்டுக்கு போய் அந்த ஃபேங்க் வந்து 20 அடி கொடுக்கணும்னு ராஜா வந்து உத்தரவு கொடுத்துருவாரு. இந்த சைட் கியூ ஃபேமிலியோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஃபேங், நீ ஒன்றும் கவலைப்படாதடா, உன்னோட அண்ணா வந்து கேபிட்டலேருந்து வந்துடுவான், அவன் அந்த சில்வண்டை பார்த்துக்குவான். ஆமாம்மா, நீ கரெக்டாக சொன்னீங்க, தரன் மட்டும் வந்தானா போதும், அவனோட பவர் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும், கண்டிப்பாக வந்து ஷென் செத்துருவான் அப்படின்னு ஃபேங் பேசிட்டு இருப்பான். அப்பான்னு பார்த்து ஃபேங்கோட அப்பா வந்து அங்கே வருவார். நீங்கள் 2 பேரும் இன்னும் திருந்த மாட்டீங்களா, மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து வச்சுட்டே இருப்பீங்களா, உனக்கு நம்ம மகை மேலே கொஞ்சம் கூட கவலையே இல்லைடா, அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான், உனக்கு என்ன விடேன் அப்படின்னு ஃபேங்கோட அம்மா வந்து சொல்லுவாங்க. ஷென்னுக்கு ராஜா, டான் டவர், அந்த கரண் இளவரசர், ஏன் உன் மாமையும் கூட அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறான், இனிமேலும் இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் தண்டனையிலேருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு ஃபேங்கோட அப்பா வந்து பேசிகிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து அரசாங்கத்திலேருந்து ஆட்கள் வருவாங்க ஃபேங்க் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக. ஃபேங் வந்து அப்படி குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த சைட் ஷென்னோட வீட்டுக்கு ஷென்னை பார்க்கறதுக்காக லீசி பொண்ணாக தான் இந்த இளவரசி வந்து வந்திருப்பாங்க. ஷென், ஃபேங்கோட அண்ணா வந்து வரதான் நான் கேள்விப்பட்டேன், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருடா அப்படின்னு வந்து இளவரசி சொல்லுவாங்க. ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன், அவன் தான் என்னை கொள்ள வந்து ட்ரை பண்ணா, நான் ஒன்றும் பண்ணலையேன்னு வந்து ஷென் சொல்லுவான். நீ நினைக்கிற மாதிரி ஃபேங்கோட அண்ணா கிடையாது, அவன் ரொம்ப போல்டாக வந்து இருப்பான், அவனை பார்த்தாலும் நீ வந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கிறதா உனக்கு நல்லதுன்னு வந்து லீசி பொண்ணு வந்து சொல்லும். சரி நான் பார்த்துக்கிறேன்னு வந்து ஷென் பேசிகிட்டு இருப்பான். இந்த சைடு அரண்மனைக்கு ஃபேங்கோட அண்ணா அதான் தரன் வந்து ராஜாவை பார்க்கறதுக்காக
அங்கே வந்திருப்பான். இவன் தான் ஃபேங்கோட அண்ணா தரன். அடடே தரன் வாப்பா, பார்டரில் நீ வந்து ஜோ கிங்டம்க்கு எதிராக வந்து போரிட்டு நம்ம ராஜ்யத்துக்கு வந்து நல்ல பெருமை சேர்த்துருக்க, உனக்கு என்ன ரிவார்டு வேணும்னு கேளு, நான் தரேன்னு ராஜா கேட்பாரு. நான் என்னோட கடமை மட்டும் தான் செஞ்சேன் ராஜா, எனக்கு எந்தவித ரிவார்டும் தேவையில்லைன்னு தரன் சொல்லுவான். என்ன பண்ணி பேசிகிட்டு இருக்க, நீ எவ்வளோ பண்ணியிருக்க, உனக்கு எந்த ரிவார்டுமே தரலன்னா மக்கள்லாம் என்னை என்ன சொல்லுவாங்க, நீ இந்த ஆர்மிலேயே வந்து டேலண்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், உன்னை வந்து புனித பூமிக்கு தீட்சிகராக அனுப்புறதை நான் முடிவெடுத்திருக்கேன், அந்த 5 பேரரசுகளில் வந்து நடக்கக்கூடிய காம்படிஷனில் வந்து நீ ஃபஸ்ட்டாக வருவியா அப்படின்னு ராஜா கேட்பார். கண்டிப்பாக ராஜா நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு வந்து தரன் சொல்லுவான். நல்லதுப்பா, நீ மட்டும் ஃபஸ்ட்டாக வந்துட்டேன்னு வைவி, உனக்காக ஃபஸ்ட் கிளாஸ் அஃபிஷியல் போஸ்ட் வந்து காத்துக்கிட்டு இருக்கப்பான்னு ராஜா சொல்லுவார். அப்போ அங்கே இருக்கவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க. 20 வயசில் ஒருத்தவங்களுக்கு இந்த ஃபஸ்ட் கிளாஸ் அஃபிஷியல் போஸ்ட் கொடுக்குறது இதுதான் ஃபஸ்ட் டைமு, கண்டிப்பாக வந்து தரன் ஹிஸ்ட்ரியில் இடம் பிடிக்க போகிறான் போங்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ராஜா எனக்கு ஒரு வேண்டுகோள், ஷென் வந்து ஸ்டார் அகாடமியோட ஃபஸ்ட்டாக வந்ததான் நான் கேள்விப்பட்டேன், கண்டிப்பாக அவன் நேர்மையான வந்திருக்க முடியாது, அவன் கூட போட்டியிட்ட சக போட்டியாளர்களை வந்து காயப்படுத்தி அவன் அந்த மாதிரி வந்திருக்கான், நீங்கள் அவனை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும் ராஜான்னு தரன் வந்து கேட்பான். இங்கே பார்ப்பா தரன், ராஜாவாக நான் ஒரு தடவை சொல்லிட்டேனே, என்னால் அது வந்து திரும்ப வந்து பெற முடியாது, வேற என்ன வேணாலும் கேள்வி நான் அவனுக்கு பண்ணுறேன்னு ராஜா பேசிகிட்டு இருப்பார். இந்த சைட் கரண் இளவரசரோட வீட்டை தான் காட்டுவாங்க. கரண் இளவரசருக்கு வந்து இந்த நியூஸ் வந்து போகும். அப்போ இளவரசி வந்து கேட்பாங்க, ஏன்ப்பா ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்கன்னு, இன்றைக்கி என்ன கோர்ட்டில் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாம்மா? தெரியும்ப்பா, அந்த தரன் ரொம்ப மோசமானவன், தரன் ஷென்னை டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்கான்ப்பா, நல்ல வேலை ராஜா வந்து எதுவுமே வந்து ஒத்துக்க கிடையாது, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ராஜா எப்படி நினைக்கிறான்னு உனக்கு தெரியுமாம்மான்னு கேட்பாங்க. இல்லையாப்பான்னு இளவரசி சொல்லுவாங்க. தரன் வந்து இந்த காம்படிஷனில் ஃபஸ்ட்டு வந்துட்டான்னு வைவி, அவனுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் அஃபிஷியல் போஸ்ட் தரதா ராஜா சொல்லியிருக்காரு. தரனுக்கு ராஜா ஃபேவர் பண்ணுறதா இருந்தால் ஒன்று ஷென்னை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கணும், இல்லைனா அவனுக்கு எதிராக ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருக்கணும். ஆனால் எதையுமே ராஜா செய்யலை. ராஜாவோட நோக்கம் என்னென்னா ஷென்னும் தரனும் 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க, அவங்க 2 பேருக்கு இடையில வந்து சண்டை நடக்கணும், 2 பேர்த்தில் யாரை இழந்தாலும் சரி அது நம்ம ஷின்யானிக்கு பெரிய இழப்பு தாம்மா அப்பன்னு பார்த்து இளவரசி தன்னோட பொண்ணோட பவுச்சை வந்து பார்ப்பாரு. ஆமாம்மா, ஷென்னை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்பாரா. கண்டிப்பாக அவன் காம்படிஷனில் வந்து தோக்க மாட்டான்ப்பான்னு வந்து இளவரசி சொல்லுவாங்க. இல்லைம்மா, நான் அதை பற்றி கேட்கல, ஷென்னை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கையை ஆட்டி ஆட்டி கேட்பாரா. என்னப்பா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலைங்குவாங்களா. சரி சரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பறவை மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்களா. அப்பா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு, வந்து என்னை போய் ட்ரைனிங் பண்ண சொல்கிறீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி அங்கேருந்து போவாங்க. ஐயோ இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நான் என்ன சொன்னாலும் அதை உல்ட்டாவே எடுத்துக்குதேன்னு வந்து இளவரசர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. தரன் தன்னோட வீட்டுக்கு வந்து போயிருப்பான். அப்போ அங்கே இருக்க எல்லா ஃபேமிலி மெம்பரும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தரன் ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ மட்டும் அந்த காம்படிஷனில் ஃபஸ்ட்டு வந்துட்டேன்னா உன்னை வந்து ஃபஸ்ட் கிளாஸ் அஃபிஷியலாக வந்து ராஜா போஸ்டிங் தரதா சொல்லியிருக்காரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பான்னு பேசுவாங்க. நீ ஷென்னோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதா வந்து நான் கேள்விப்பட்டேன், ஷென் நம்ம ஃபேங்கை வந்து காயப்படுத்திருக்கான், அவன் ஒரு பாவி, நீ அவன் கூட வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதா நல்லது, இல்லைன்னா நம்ம குடும்பத்துக்கே பெரிய அவமானம் அப்படின்னு தரன் சொல்லுவானா. இங்கே பாடுறா, ஷென் வந்து நம்ம ஃபேமிலியில் ஒருத்தன் தான், நீ என்ன இப்படி பேசுகிறேன்னு அந்த அங்கிள் கேட்பாங்களா. ஷென் நம்ம ஃபேங்கை வந்து காயப்படுத்திருக்கான், அவனை நம்ம எப்பயும் வீட்டை விட்டு துரத்தி விட்டோம், அவன் நம்ம குடும்பத்தில் ஒருத்தையும் வந்து கிடையாது, நீங்கள் ஒரு பெரியவராக இருந்துட்டு போய் தப்புக்கு துணை போடுறீங்க, சரி அதெல்லாம் விடுங்க, ஃபேங் எங்கே இருக்கான், அவனை போய் நான் பார்க்கணும், வாங்கம்மா போகலான்ட்டு ஃபேங்கோட அம்மாவோட சேர்ந்து தரன் வந்து ஃபேங்கை பார்க்க போவான். தரன் நீ தாண்டா எப்படியாவது அந்த ஷென்னை வந்து கொல்லணும்னு வந்து ஃபேங் கேட்பானா. கண்டிப்பாடா நான் பார்த்துக்கிறேன் அவனை, நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு தன்னோட பவரை யூஸ் பண்ணுவான். அவனோட பவர் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு வந்து ஷாக்கு. தரன் நீ 8 லெவலோட பியக்க அடைஞ்சிட்டியாடான்னு கேட்பாங்களா. கண்டிப்பாம்மா, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே நான் அதை பிரேக் பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு தரன் சொல்லுவான். என்னது 20 வயசில் 8 லெவலோட உச்சத்தை அடைஞ்சிட்டியா அப்படின்னு வந்து ஃபேங் கேட்பான். நீ கவலைப்படாதடா, ஷென்னை வந்து நான் பார்த்துக்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த காம்படிஷனில் ஃபஸ்ட்டாக நான் வரணும், ஷென்னை வந்து வால்வாசாவா யுத்த காலத்துக்கு வந்து நான் கூப்பிட போகிறேன், ஒன்று அவன் என் கூட வந்து சண்டை போடட்டும், அந்த ஒரு சான்ஸை வந்து நல்லா யூஸ் பண்ணி நான் அவனை வந்து புனித பூமிக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவேன்டா, அந்த மெடிசன் வச்சுக்கோ, இந்த மெடிசன் யூஸ் பண்ணினா காயமெல்லாம் சீக்கிரம் க்யூர் ஆயிரும்ட்டு வந்து ஒரு மெடிசன் வந்து தன்னோட தம்பிக்கிட்ட வந்து கொடுப்பான். அடுத்த நாள் காலையில் ஊருக்கு நடுவில் வந்து இந்த நியூஸ் வந்து சொல்லுவாங்க. ஷென் வந்து தரனோட தம்பியை வந்து காயப்படுத்தினதுக்காக தரன் வந்து வால்வாசாவா யுத்த காலத்துக்கு வந்து சண்டை போடுறதுக்காக வந்து ஷென்னை வந்து அழைப்பு விடுத்திருக்காரு, இன்னும் 3 நாளாக வந்து இந்த சண்டை நடக்க போகுதுங்கிற மாதிரி நியூஸ் சொல்லுவாங்க. ஷென் நீ எங்கூட வந்து சேலஞ்ச் பண்ண போறியா, இல்லைன்னா கோலை மாதிரி பயந்து உட்கார போறியா அப்படிங்கிற மாதிரி ஃபேங் வந்து பேசிட்டு இருப்பான். இந்த சைட் ஷென்னோட வீட்டுக்கு வந்து லீவ் போய் இந்த விஷயத்தை வந்து இன்ஃபார்ம் பண்ணுவான். நீ என்னடா பேசிட்டு இருக்குன்னு ஷென் கேட்பானா. தரன் கேபிட்டலேருந்து திரும்பி வந்துட்டான்டா, வால்வா சால்வா யுத்த காலத்துக்கு வந்து உன்னை சண்டை போடுறதுக்காக கூப்பிட்டுருக்கான்னு வந்து லீ சொல்லுவான். ஓ என்னை சேலஞ்ச் பண்ணுறதுக்காக அவன் கூப்பிட்டுருக்கானா, ஆனால் அவன் கூட சண்டை போகிற அளவுக்கு என்கிட்ட வந்து டைம் இல்லையே அப்படின்னு ஷென் சொல்லுவான். ஓ நீ இது வந்து சீரியஸாக எடுத்துக்கிறதுனா ரொம்ப நல்லது தாண்டான்னு வந்து லீ பேசிட்டு இருப்பான். இந்த சைட் கியூ ஃபேமிலியோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஷென் வந்து எதுவுமே கண்டுக்கிற மாதிரி தெரியல, அவன் பாட்டு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான்னு வந்து தரன் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சரி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு தரன் வந்து பேசிட்டு இருப்பான்.
அந்த சண்டை போற நாளும் வந்துடுது. தரன் வந்து அந்த போட்டி களத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இங்க பாருங்கடா, எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க, என்னோட அண்ணன் வந்து ஷென்னுக்கு நல்ல படம் போட்ட போறான்னு வந்து ஃபேங் பேசிட்டு இருப்பான். இந்த சைட் ஷென் வந்து இந்த டான் டவருக்கு தான் வந்திருப்பான். நிறைய மக்கள் உனக்காக வால்வா சால்வா யுத்த காலத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா அப்படின்னு ஷியோ வந்து கேட்பாங்க. ஷியோ, என்னோட வீட்டு விஷயம்னா உங்களுக்கு ரொம்ப அக்கறை போல அப்படின்னு ஷென் கேட்பானா. ஆமா, மிச்ச ஃபேமிலியோட உங்க ஃபேமிலி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதான் அப்படின்னு ஷியோ சொல்லுவாங்க. சரி, நான் உங்ககிட்ட கேட்டது என்னாச்சுன்னு வந்து ஷென் கேட்பான். குவான் அதை கொண்டு வாங்க. இங்க பாரு ஷென், இதுல ஏதாவது விட்டு போச்சுன்னு பாட்டா அப்படின்னு ஷியோ வந்து ரொம்ப க்ளோஸா ஷென் பக்கத்துல வருவாங்களா. இங்க பாருங்க ஷியோ, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கன்னு வந்து ஷென் சொல்லுவான். இவன் இப்படி இருக்கான், இவ்வளவு கவர்ச்சியான ஒரு பொண்ணு முன்னாடி இருக்கும்போது இவன் மூழ்கியை போய் பார்த்துட்டு இருக்கான், இவன் ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கான். ஆமா, நீ இதெல்லாம் வச்சு என்ன மெடிசன் தயாரிக்க போற ஷென் அப்படின்னு வந்து ஷியோ கேட்பாங்க. இதுல வந்து நான் 3 மாத்திரைகள் வந்து தயாரிக்க போறேன், ABCன்னு. ஏங்கிற மாத்திரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அது தற்காப்பு கலையையும் நம்மளோட பாடியை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய ஒன்று. பிங்கிற மெடிசன் பற்றி எனக்கு தெரியும், அது வந்து நம்ம பாடியோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து இருக்கு. இந்த சிங்கிற மெடிசனை இப்போதான்ப்பா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேள்விப்படுறேன்னு ஷியோ வந்து சொல்லுவாங்க. இந்த சிங்கிற மெடிசன் வந்து தற்காப்பு கலைகளை வந்து துரிதப்படுத்துறதுக்கு உதவக்கூடியது. ஆனால் இதில் ஒரு சின்ன டேஞ்சர் வந்து இருக்கு. என்னன்னா, தற்காப்பு கலைகளோட நடுக்கோட்டை வந்து இது வெடிக்க வைக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்கு. கொஞ்சம் விட்டாலும் வந்து நமக்கு டேஞ்சர் தான் வந்து ஷென் சொல்லுவான். ஆமா, இதெல்லாம் உனக்கு எதுக்குடா ஷென் அப்படின்னு ஷியோ கேட்பாங்களாம். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது, நான் சொன்னது மட்டும் நீங்கள் செய்யுங்க. சரிப்பா, ஏங்கிற மெடிசனை வந்து நான் இன்னைக்கு வந்து கொடுத்துருவேன். ஆனால் பிங்கிற மெடிசனோட ஃபார்முலா எனக்கு தெரியும், ஆனால் முன்னாடி நான் அது தயாரித்ததே இல்லை. சிங்கிற மெடிசன் நான் இப்போ தான்ப்பா கேள்விப்படுறேன், அதுக்கான ரெசிபி ஃபார்முலா என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு ஷியோ சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், அல்கெமிஸ்ட் ரூமை வந்து ரெடி பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணால் போதும்னு ஷென் சொல்லுவான். ஷியோ மேடம் தான் இந்த டான் டவரோட சீஃபாக இருக்காங்க, நீ என்னென்னா அவங்கள கைட் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு குவான் வந்து கேட்பாரா. குவான், அதை பற்றினா எனக்கு எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது, சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு அந்த அல்கெமிஸ்ட் ரூமுக்கு வந்து போவாங்க. சரி, 3 ஸ்டவ்வை வந்து கொண்டு வந்து வைங்க அப்படின்னு ஷென் சொல்லுவானா. ஒரு ஸ்டவ்வே போதுமே எப்பான்னு வந்து குவான் சொல்லுவார். இல்லை, 3 மெடிசனை சேம் டைம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னு வந்து ஷென் சொல்லுவான். ஷென், என்னோட பவரை யூஸ் பண்ணி சேம் டைம் 3 ஸ்டவ்வை வந்து ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம்ப்பா அப்படின்னு ஷியோ வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு எதுக்கு அந்த கவலை, நான் உங்களை கைட் பண்ணுறேன், நான் கைட் பண்ணுற மாதிரி நீங்கள் செஞ்சு போதுன்னு ஷென் சொல்லிட்டு முதல்ல நெருப்பு வைங்குவாங்க. நெருப்பு வச்சோன்னே எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அந்தந்த ஸ்டவ்ல வந்து போடுங்கங்குவாங்க. உடனே இந்த ஷியோக்கும் குவானுக்கும் வந்து ஷாக்கு. அப்புறம் அந்த இன்க்ரீடியண்ட்டை அதில் போடுவாங்க. ஷியோவும் குவானும் வந்து நினைப்பாங்க, ஆமாம் இது என்ன விதமான ஃபயர் கண்ட்ரோல் டெக்னிக்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு இருப்பாங்க. ஷியோ, நீங்கள் பகல் கனவு காண்றதை விட்டுட்டு அறையை வந்து ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு வந்து ஷென் சொல்லுவான். அப்போ அந்த 3 ஸ்டவ்வும் வந்து நல்லா குலுங்க ஆரம்பிக்குமா, வெடிக்க போகிற மாதிரி இருக்கும். இதை பார்த்தோன்னே ஐயோ வெடிக்க போகுதுங்கிற மாதிரி இந்த ஷியோவும் குவானும் வந்து நிறுத்திடுவாங்க. ஆமாம், உங்களை யார் பாதையிலே வந்து நிறுத்த சொன்னது, நம்ம தான் இந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டோமாப்பா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை யார் சொன்னது உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஷென் வந்து அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து நார்மலுக்கு கொண்டு வந்துடுவான். ஷென், நீ என்ன விதமான டெக்னிக்கை யூஸ் பண்ணுன்னு வந்து ஷியோ கேட்பாங்களாம். இதை சொல்கிறதுக்காக இப்போ எனக்கு நேரம் இல்லை, வந்து முதல்ல மெடிசனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஷியோட்ட வந்து சொல்லுவாங்க. ஷியோ வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள், அந்த ஃபியூஷன் ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கும்போது மூலிகைகளோட தன்மையை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், அதோட நடுநிலைத்தன்மையை வந்து நம்ம வந்து பாதிக்கப்பட வைக்கக்கூடாது. ஒரு அல்கெமிஸ்டா தன்னோட பவரை வந்து ஃபியூஷன் பாயிண்ட்ல யூஸ் பண்ணவே கூடாது. அதோட மூலிகைகளோட தன்மை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்பதான் நம்ம நல்லா வந்து ஹேண்டில் பண்ண முடியும். முக்கியமான ஒன்று என்னன்னா ஃபயர் கண்ட்ரோல் மெத்தட் தான். 108 பேசிக் அரே லைன்ஸ் வந்து இருக்கும், 36 மெயின் அரே லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், 72 சப்ளிமெண்ட்ரி அரே வந்து ஃபார்ம் ஆகும். இல்லை பேசிக் அரே லைன்ஸை வந்து நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து மருந்து தயாரிக்கிறதுக்கு வந்து ஏகுவா வந்து இருக்கும். அதே இது வந்து 72 சப்ளிமெண்ட்ரி அரே லைன்ஸ் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட டெம்பரேச்சர் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும், மெடிசன் வந்து கருகி போகாமல் இருக்கும். டைரக்டாக ஃபயரோட அறையை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஒரு ரியல் அல்கெமிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மூலிகையோட தன்மையை பொறுத்து அதை நல்லா கண்ட்ரோல் பண்ண கற்றுக்குவாங்க. அப்போ தன்னோட ஆத்ம சக்தி வந்து யூஸ் பண்ணி அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படின்னு ஷியன் வந்து பேசிகிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்கவும் ஷியோக்கு வந்து ஒரே ஷாக்கு. ஆமாம், இவன் என்ன விதமான டெக்னிக் யூஸ் பண்ணுறானே தெரியல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது, இவனோட டெக்னிக்கெல்லாம் பார்க்கும்போது இவன் மாஸ்டர் லெவலில் வந்து இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு ஷியோ வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஷியன் எல்லா ப்ராசஸும் முடிச்சு அந்த 3 ஸ்டவ்லையும் இருந்து தனித்தனியாக அந்த மெடிசன்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வருவான். அது பார்க்க நல்ல சாம்பல் கலர் இருக்கும், இது வந்து பியூராகவே இல்லைன்னு ஷியன் சொல்லுவான். ஆனால் இது சுப்பீரியர் கிளாஸ் மெடிசன் ஆச்சேப்பான்னு வந்து குவானும் ஷியோ வந்து சொல்லுவாங்க. இல்லை இது பியூராக இல்லை, அதை வந்து பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஸ்டவ்வில் வந்து போடுவான். எப்படிப்பா ப்ராசஸ் ஆன ஒரு மெடிசனை போய் பியூரிஃபிகேஷன் பண்ண முடியும்னு வந்து குவான் கேட்பாரு. அப்போ வந்து ஷியன் தன்னோட மேஜிக்கை வந்து யூஸ் பண்ணி
ஒரு டிராகன் மாதிரி ஒன்று வர வைப்பான். அது வந்து இந்த 3 பாட்டுக்கிட்டையும் வரும். அது வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த மெடிஷன் வந்து பார்க்க நல்ல பளபளன்னு பிரைட்டாக ஒயிட் கலரில் வந்து மாறி இருக்கும். சரி முன்னாடி இருந்ததை விட இது ரொம்ப பெட்டராக தான் இருக்குது. சரி இப்போ எனக்கு ஒரு கல்டிவேஷன் ரூம் வேணும், ஏற்பாடு பண்ணுங்கன்னு வந்து ஷென் கேட்பான். சரி வாப்பான்ட்டு தன்னோட கல்டிவேஷன் ரூமுக்கு வந்து அந்த ஷியோ வந்து கொண்டு போய் விடுவாங்க. இங்கே பார்ப்பா இங்கே யாரும் வரமாட்டாங்க, இது வந்து பிரைவேட் சேம்பர், நீ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில் போய் ஷென்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மேடம் தரன் வந்து வால்வா சால்வா யுத்த காலத்தில் வந்து ஷென்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் வேணா ஷென்ட்ட போய் ரிப்போர்ட் பண்ணவான்னு வந்து கேட்பாங்க. இல்லை அந்த மாதிரி சின்ன விஷயத்துக்காக வந்து நம்ம ஷென்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இதை விட்டுருங்க, அவன் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு போறான்னு வந்து ஷியோ வந்து சொல்லுவாங்க. இந்த சைட் வந்து கல்டிவேஷன் ரூமில் வந்து ஷென் தன்னோட மெடிசன்ஸ் வந்து தயாரிச்சான அந்த 3 டேப்லெட்டு, அந்த 3 டேப்லெட்டையுமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். எதுக்காக அப்படின்னா அழிவில்லாத புனித உடல் அப்படிங்கிற ஒரு நியூ கல்டிவேஷனை வந்து அவன் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக தான் இது பண்ணுவான். நான் இத்தனை நாள் வந்து ரொம்ப வீக்காக இருந்தேன், ரொம்ப தாழ்வு மலைப்பான்மையோடு இருந்தேன், ஆனால் இப்போ வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சக்தியை வந்து வெளிப்படுத்துவான். அந்த சவுண்ட் வந்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த குவான் அந்த ஷியோக்கு வந்து கேட்கும். அவங்களே வந்து ஷாக்காக வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. உள்ள ஷென்னோட அந்த பவர் எல்லாம் தனக்குள்ள வந்து அப்சர்வ் ஆக வந்து அவன் உணர்வான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஷென் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில வருவான். ஷென்னை பார்த்தோன்னே ஷியோக்கு வந்து சாக்கு, ஷென் நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டப்பா, சரி நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு வந்து ஷியோட்ட சொல்வானா. நானே வந்து உன்னை வழி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷியோ பொண்ணு வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த சைடு அந்த வால்வா சாவாங்கிற போட்டி காலத்தை தான் காட்டுறாங்க. ரொம்ப நேரமா வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஃபேங் ரொம்ப நேரமா நம்ம வெயிட் பண்றோம், நீ வேணா வந்து வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறியா அப்படின்னு வந்து லியாங் கேட்பான். இல்லை நான் இங்கே இருந்து என்ன நடக்குன்னு பார்த்துட்டு தான் போவேன்னு வந்து ஃபேங் பேசிட்டு இருப்பான். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஷென் வந்த மாதிரி தெரியல. சரிடா இதுக்கு மேலே வெயிட் பண்ணுற மாதிரி தெரியல, நம்ம போய் இந்த ஷென்னை வீட்டிலேருந்து தூக்கிட்டு வரலாம் வாங்கடா அப்படின்ட்டு ஃபேங் வந்து ஆட்களை கூட்டு வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போய் பார்த்தா கமிஷனர் வந்து நின்றுட்டு இருப்பாரு. எல்லாரும் நின்னுங்க, எல்லாரும் எங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. ஆனால் யாருமே சட்டை பண்ண மாட்டாங்களா. உடனே கமிஷனர் வந்து தன்னோட பவர் யூஸ் பண்ணி தரையில் வந்து ஒரு கோடு போடுவார். இந்த கோட்டை தாண்டி எவனால வந்தீங்க நடக்கிறதே வேறுடான்னு வந்து கமிஷனர் சொல்வார். ஏன்னா ஒரு கமிஷனர் நீங்கள் இவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணலாமா, நான் வந்து இந்த நாட்டோட ஜெனரலோட பேரேன், எனக்கு நீங்கள் ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு வந்து முன்னாடி நிற்பான். உடனே வந்து கமிஷனர் வந்து ஃபேவர் தானே பண்ணணும், வந்து பண்ணிட்டா போச்சுன்னு கணத்திலே ஒன்று வைப்பாரா. எவனாவது வந்து ஃபேமிலி பேரை சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஃபேவர் பண்ணுங்கன்னு வந்தீங்க ஈவி இறக்கமே பார்க்காம கொன்று வேண்டான்னு வந்து கமிஷனர் வந்து பேசிட்டு இருப்பாரு. அப்போ அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மகன்கள் வந்து அட்டாக் பண்ணலான்ட்டு வருவாங்க. உடனே கமிஷனர் வந்து தன்னோட பவரை யூஸ் பண்ணி அவங்களை வந்து அட்டாக் பண்ணுவார். உடனே அவங்க ஃபேங் மேலே போய் விழுந்துருவாங்க. மறுபடியும் அந்த கமிஷனர் வந்து அவங்களை வந்து பிளாக் பண்ணிட்டு இருப்பாரா. அப்போ லியாங் வந்து என்னன்னு கேட்கலான்ட்டு வருவான். அப்போ வந்து கமிஷனர் சொல்லுவார், எவனாவது வந்து ஷென்னுக்கிட்ட பிரச்சனை பண்ணுன்னு நினச்சிங்க அவ்வளோதான்ட்டு வந்து அட்டாக் பண்ணுவார். எல்லாருக்கும் வந்து ஷாக்கு, எப்படி இந்த கமிஷனர் வந்து ஹேவன் லெவலில் அடைஞ்சாருனே தெரியலையே, இவருக்கு வியாதி இருந்துச்சுன்னு தானே கேள்விப்பட்டோங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இன்னும் நீங்களாம் போகலையாடா அப்படின்னு கமிஷனர் ஒரு கத்துவாரா. எல்லாருமே வந்து பயந்து ஓடுவாங்க. ஏன்னா ஃபேங் மேலே ஏறி மிதிச்சுட்டு ஓடுவாங்க. இந்த சைட் தரன் வந்து அதே இடத்துல தான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ அந்த வே ஃபேமிலியோட செகண்ட் சன் வந்து சொல்லுவா, என்ன இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அந்த ஷென்னுக்கான, அந்த ஷென்னுக்கு ரொம்ப தைரியம் தான் பேசிகிட்டு இருப்பானா. அப்போ ஃபர்ஸ்ட் சன் வந்து சொல்லுவான், இங்கே பாருடா ஷென்னோட இடத்துக்கு போய் அவமானப்பட்டது உனக்கு போதாதா, அவனுக்கு ஹேவன் லெவலில் இருக்கக்கூடியவங்களே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, இனிமேல் நீ வந்து ஷென்னோட வம்பிள்த்தேன்னு வைவே உன் காலை உடச்சி போட வேண்டாங்குவாங்க, நீ தான் முதல்ல ஷென்னோட வீட்டுக்கு போன, இப்போ என்ன என்னைய பேசுகிறேன்னு வந்து இவன் கேட்பானா. அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லாத வாடமலை வீட்டுக்குன்னு அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். எல்லாரும் சரி ரொம்ப நேரம் ஆச்சு, இனிமேல் யாரும் வரமாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. நைட் சென் வந்து தன்னோட வீட்டுக்கு வந்து நடந்து போயிட்டு இருப்பான். அந்த வழியாக தான் வே ஃபேமிலியோட 2 மகன்கள் வந்து வந்துட்டு இருப்பாங்க. ஷென் போகிறத பார்த்துட்டு, அது ஷென் தானே, இவனுக்கு எவ்வளோ தைரியம், இவன் இந்த நட்டர் ராத்திரியில் வந்து இவன் தனியாக போயிட்டு இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லைல்ல, இவனுக்கு வந்து நம்ம பாடம் புகட்டே ஆகணும்ன்ட்டு ஷென்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்க. இதை வந்து ஷென் வந்து ஒரு கட்டத்தில் நோட் பண்ணிடுவான். யார் அது வெளியில் வாங்கன்னு கேட்பாங்க. அடா நீங்கள் 2 பேரும் தானா, உங்களுக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சு அடான்னு வந்து ஷென் கேட்பான். ஏன் நான் உன்னை அடிச்சு நீ கோமாக்கு போடுறதெல்லாம் நீ மறந்துட்டியான்னு வந்து அவன் கேட்பானா. டே போங்கடா போய் அவனை போடுறா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே அந்த ஆட்கள் வந்து ஷென் அட்டாக் பண்ணலான்னு வருவாங்க. ஆனால் ஷென் வந்து அவன் வந்து அட்டாக் பண்ணி கீழே விட்டுருவான். எல்லாரும் வந்து சென்னை அட்டாக் பண்ணலான்னு வருவாங்க. சரி அந்த அழிவே இல்லாத புனித உடலை வந்து இப்போ டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவான். அப்போ அட்டாக் பண்ண வர எல்லாரையும் வந்து அவன் பிளாக் பண்ணி இவன் அட்டாக் பண்ணி அவங்களெல்லாம் சாச்சிருவான். இதை பார்க்கவும் அந்த 2 மகன்களுக்கு வந்து ஷாக்கு. உடனே அந்த இடத்த விட்டு ஓடி போவாங்களா. உடனே ஷென் போய் பிளாக் பண்ணிடுவான். இங்கே பாரு நீ எங்களை அடிச்சேன்னு வைவே, நாங்கள் உதவிக்கு வந்து ஆளுக கூப்பிடுவோம் அப்படின்னு வந்து இங்கே சொல்லுவாங்களா. கூப்பிடு யார் வராங்கன்னு நானும் பார்க்குறேன்னு வந்து ஷென் சொல்லுவான். ஐயோ சார் என்னை விட்டுருங்க சார், நான் தெரியாமல் சொல்லிட்டேன் சார், உங்கள் பக்கமே வர மாட்டேன் சார், இந்தாங்க சார் எவ்வளோ பணம் வேணாலும் வச்சுக்கோங்க சார், என்னை விட்டுருங்க சார். 2 பேர் கதை வருவாங்க. இங்கே பாரு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்காம எப்படிப்பா அவங்களை விடுறது அப்படின்னு நல்லா துவச்சு காய போட்டு தான் வந்து ஷென் அங்கேருந்து போவான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட வேலைக்காரங்க வந்து வருவாங்க. மாஸ்டர் நான் வேணா
ஒன்று பண்ணுறேன், போலீஸ்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவான்னு வந்து கேட்பாங்க. ஏன் நான் அவமானப்பட்டது ஊர் பூரம் தெரியணும், அது அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் இல்லை அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்டா நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சென்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாதன்ட்டு, இப்போ பார்த்தல இனிமேல் பட்ட அவங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண உன் காலை உடச்சப்பட வேணாம்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஷென் வீட்டுக்கு போனோடனே ஷென்னோட அம்மா வந்து ஷென்னை பார்த்தோன்னே கேட்பாங்க, ஷென் நீ இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டப்பான்னு எப்படிமா கண்டுபிடிச்சிங்க? நான் என்னோட பவரை வந்து மறைச்சு தான் வச்சுருந்தேன், ஆனால் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு வந்து கேட்பாங்க. எனக்கு தெரியாதான் என்ன, எனக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும், என் கண்ணிலேருந்து எதுவுமே தப்பாத, பார்த்து பத்திரமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னோட அம்மா வந்து அங்கேருந்து போயிடுவாங்க. இந்த சைட் கியூ ஃபேமிலியோட வீட்டை தான் காட்டுவாங்க. ஃபேங் நீ ஒன்றும் கவலைப்படாதடா, ஷென் அந்த புனித பூமிக்கு தானே தீஜிகரை வரப்போகிறான், கண்டிப்பாக அந்த டீமோனிக் கனஸ்டர் மலையில் வந்து ரத்த ஜந்துக்கள் இருக்குது, அதால் அவன் வந்து கொல்லப்பட்டாங்கிற நியூஸ் கூடி சீக்கிரமே வருணுங்குவாங்களா. அந்த நல்ல செய்தியை வந்து கேட்கறதுக்காக தான் நான் இன்னும் காத்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபேங் பேசிகிட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில் ஷென்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அரண்மனையிலேருந்து ஆட்கள் வந்து வந்திருப்பாங்க. அம்மா நீங்கள் வந்து பார்த்து பத்திரமா இருங்க, கமிஷனர் அம்மாவும் நல்லா பார்த்துங்கன்னு சொல்லிட்டு ஷென் அங்கேருந்து போவானா. அவனே கமிஷனர் வந்து மறுபடியும் கூப்பிட்டு, ஷென் நீ கவலைப்படாதப்பா, நான் வந்து நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு வந்து ஒரு பவர் யூஸ் பண்ணுவாரா. இதை பார்க்கவும் அங்கே கூப்பிட்டு வந்த அந்த கமாண்டருக்கு வந்து ஷாக்கு. எப்படி இந்த கமிஷனர் வந்து ஹேவன் லெவன் அடைஞ்சான்னு தெரியல, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு, போய் இந்த பொடியனுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அங்கேருந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வந்துக்கிட்டு இருக்க வழியில் வந்து இன்னொன்று குரூப்பை வந்து மீட் பண்ணுவாங்க. ஆமாம் நீங்கள் என்ன கிழக்கு பகுதியிலேருந்து சாதாரண ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரதா கேள்விப்பட்டேன், ஆனால் என்னோட கரேஜில் யார் இருக்காங்கன்னு தெரியுமில்ல, கரண் இளவரசரோட மகள் வந்து இருக்காங்க, இளவரசி லீசி இருக்காங்கன்னு வந்து அந்த கமாண்டர் வந்து சொல்லுவார். உடனே ஷென் வந்த ஓ லீசி தானே அப்படின்னு வந்து அந்த கரேஜை பார்க்கலான்னு போவானா. இங்கே பாரு யாரா நீ மொழ, எப்படி நீ கரேஜுக்கிட்ட வரலாம், இது இளவரசியோட கரேஜ் அப்படின்னு கமாண்டர் வந்து கேட்டுட்ருப்பாரு. இங்கே பாருங்கள் உங்களோட இளவரசியை வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்னு வந்து ஷென் சொல்லுவான். உனக்கு இளவரசியை தெரியும்ப்பா, ஆனால் இளவரசிக்கு உனக்கு தெரியணுமேனு வந்து அட்டாக் பண்ணலான்னு போவாங்க. அப்பன்னு பார்த்து லீசி வந்து வெளில வந்துடுவாங்க. அவனை விட்டுருங்க, அவனும் நம்ம கூட இந்த புனித பூமிக்கு வரதான் போகிறான்னு வந்து இளவரசி வந்து சொல்லுவாங்க. ஓ லீசி இந்த வண்டி ரொம்ப பெருசாக இருக்குல்ல, நீ ஒரு ஆள் மட்டும் தானே இதில் போக போகிறேன், நான் வேணா இதில் ஜாயின் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கேட்காம வந்து உள்ளே போய் உட்காந்துக்குவானா. இந்த லீசி வந்து வெளியில் தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஏன் நீ வெளியில் நிற்கிற, உள்ளே வரலையா என்ன அப்படின்னு வந்து ஷென் கேட்பான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த கார்ட்ஸ் வந்து கேட்பாங்க, மேடம் நான் வேணா அவனை வந்து பிடிச்சி வெளில போடவான்னு கேட்பாங்களா. இல்லை வேணாம், அவனும் நம்ம கூட தான் வரப்போகிறாங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க போகலான்னு வந்து சொல்லுவாங்க. ஷென் வந்து உள்ளே போய் அந்த லீசி பொண்ணோட பெட்டில் வந்து உட்காந்துருப்பானா. ஏன் நீ நிற்கிற, வந்து உட்காரலையா என்ன அப்படின்னு கேட்பாங்களா. இது என்னோட பெட்ராங்குவாங்க. இது நல்லா பெருசாக தானே இருக்குது, 2 பேரும் தாராளமாக உட்காரலாமே, ஏன் உனக்கு பயமாக இருக்கா என்ன அப்படின்னு ஷென் கேட்பானா. எனக்கு என்ன பயம், எனக்கும் அதான் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீசி பொண்ணு வந்து பக்கத்தில் உட்காரும். சரி நம்ம போக வேண்டிய இடம் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு எழுப்பு, அது வரைக்கும் நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு ஷென் வந்து படுத்து தூங்கிடுவான். ஷென்னும் லீசியும் வந்து அரண்மனைக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. இந்த சைடு அரண்மனை தான் காட்டுறாங்க. இவர் தான் 4வது இளவரசர், இவர் பேர் வந்து வான். லியாங் ஸ்டார் அகாடமியில் வந்து நீ 2nd பிளேஸ் வந்திருக்கதா கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள்ப்பா அப்படின்னு வந்து 4வது இளவரசர் வந்து பேசிகிட்டு இருப்பார். உங்கள் முன்னாடி நானா வெத்து வேட்டு தான் இளவரசி அப்படின்னு லியாங் வந்து பேசிகிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்தா 6வது இளவரசி வந்து வருவாங்க. இவங்க பேர் வந்து ஜியா. இவன் யாரு வெத்து வேட்டுன்னு பேசிகிட்டு இருக்கான், இவனை போய் செலக்ட் பண்ணாங்க பாருங்க, அவங்கள சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இளவரசி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து தரன் வந்து அங்கே வருவான். தரனை பார்க்கவும் இளவரசி வந்து மனசில் நினச்சி பார்ப்பாங்க. இந்த வானும் தரனும் சரி ஈக்குவலான பவரோடு இருக்கக்கூடியவங்க. லாஸ்ட் இயர் வந்து இவங்களுக்கு இடையில வந்து மேட்ச் வந்து ட்ரா ஆச்சு, ஆனால் இருந்தாலும் இந்த தரன் தான் வந்து வின் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜியா பொண்ணு வந்து மனசில் நினச்சிட்டு இருக்கோம். ஓ இவங்க 2 பேர் வந்து அந்த ஷென்னோட சேர்ந்து வரப்போகிற அந்த வெத்து வேட்டுகளா அப்படின்னு தரன் வந்து பேசிகிட்டு இருப்பானா. இங்கே பாரு பார்த்து பேசு, நீ பேசுறது வந்து சரியில்லை வாங்க சொல்லுவானா. ஓ நீ அந்த சாதாரண ஒரு நபர் தானே, நீ எல்லாம் பேசுகிற அப்படின்னு வந்து தரன் வந்து கேட்பான். வாங் வந்து தன்னோட ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ணலான்னு போவான். உடனே தரன் வந்து இன்னொன்று அட்டாக் பண்ணி அவனை வந்து பிளாக் பண்ணிடுவான். அதனால் வாங் வந்து கீழே விழுந்துருவான். இளவரசியோட வண்டி வந்த சத்தம் கேட்குமா. உடனே இந்த ஜியா போன் வந்து வேகமாக ஓடி போய் லீசியை பிக்கப் பண்ணலான்ட்டு போகும். பார்த்தா கரேஜ்லேருந்து ஃபஸ்ட்டு ஷென் தான் வெளியில் வருவான். ஆமாம் யாரா நீ லீஷியோட கரேஜில் நீ என்னடா பண்ணுறேன்னு வந்து இந்த ஜியா பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஜியா பேசுகிறது எதுவுமே காதில் வாங்காமல் ஷென் பாட்டுக்கு வந்துட்டு இருப்பானா. ஆமாம் யார் அன்றைக்கி நான் பேசுகிறது ஒன்றுமே கேட்காம நீ பாட்டு போயிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜியா பொண்ணு வந்து அட்டாக் பண்ணலான்னு போகும். ஏய் ஜியா நிறுத்து, அவனும் நம்ம கூட தான் வரப்போகிறான் அப்படின்ட்டு லீசி வந்து வருவாங்க. நீ என்னடி பேசிகிட்டு இருக்கிற, ஒரு பையன் கூட வந்து நீ ஒன்றா வந்திருக்கா, பையங்களை எப்பவுமே நம்பவே கூடாது, அவங்க ஏன்னா நாய் மாதிரி அப்படின்னு இந்த ஜியா பொண்ணு சொல்லுமா. இங்கே பாரு இவனும் நம்ம கூட தான் வரப்போகிறான், இங்கே பாரு இவனை வந்து நான் பாதி வழியில் தான் பிக்கப் பண்ணிட்டு வந்தேன்னு வந்து லீசி பொண்ணு சொல்லுவாங்க. என்னது பாதி வழியில் வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தியா, எங்கே திரும்ப உனக்கு எதுவும் ஆகலைன்னா நல்லா தானே இருக்கிற நீ. ஏஷன் நீ எப்போ ஒரு பொண்ணோட கரேஜில் வந்து வரலாம், இது உனக்கு தப்புன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஜியா பொண்ணு வந்து கத்திக்கிட்டு இருக்கோம். லீசி யார் இந்த கூக்கோ இப்படி லவ்னு கத்திக்கிட்டே இருக்குன்னு வந்து
ஷேன் கேட்பான். இவ தான் ஜியா, ராஜாவோட மக அப்படின்னு இந்த லீசி பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கோம். இளவரசி கிட்ட வந்து நீ சாரி கேளு, நீ பேசுன தப்பு அப்படின்னு வந்து லியாங் வந்து பேசுவானா. ஓ நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஷேன் அங்கேருந்து போவானா. டே நான் உன்னை போக சொல்லவே இல்லைடா, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க அப்படின்ட்டு பின்னாடியே கற்றுக்கிட்டே இந்த ஜியா பொண்ணு வந்துட்டு இருக்கோம். இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை நீ பேசுனதுக்கு வந்து இளவரசி கிட்ட வந்து சாரி கேளு, இல்லைன்னா உனக்கு வந்து பாடம் கற்று கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு வந்து லியாங் பேசிகிட்டு இருப்பான். ஓ அப்போ சண்டை போடலாம் நீ சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து ஷென் பேசிகிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து க்ரௌன் பிரின்ஸ் வந்து அங்கே வருவார். க்ரௌன் பிரின்ஸை பார்க்கவும் தரன் வந்து விஷ் பண்ணுவானா. ஏய் தரன், எதுக்குப்பா நமக்குள்ள இந்த ஃபார்மாலிட்டிஸ்னா அதெல்லாம் வேணாமே அப்படின்னு வந்து க்ரௌன் பிரின்ஸ் சொல்வார். இல்லை என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து க்ரௌன் பிரின்ஸ் தானே, மரியாதை கொடுத்து தான் ஆகணும்னு தரன் வந்து பேசிகிட்டு இருப்பான். அவங்க எல்லாரையும் பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். லியாங், லாஸ்ட் டைம் நடந்த அந்த ஸ்டார் அகாடமி மேட்ச்சில் வந்து நீ செகண்ட் பிளேஸ் வந்த, ஃபர்ஸ்ட் பிளேஸை தவற விட்டுட்டுல, இப்போ வேணால் ஒரு சின்னதை மேட்ச் வச்சுக்கலாமா அப்படின்னு வந்து க்ரௌன் பிரின்ஸ் கேட்பாரா. இல்லை இதெல்லாம் தப்பு, அப்பாவுக்கு தெரிஞ்சால் அது வந்து பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு வந்து வான் வந்து சொல்வார். இல்லை சின்ன மேட்ச் தானே, பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு மூவ் வந்து லியாங் தான் வந்து பண்ணுவான். அது அழகாக வந்து ஷேன் வந்து பிளாக் பண்ணிடுவானா. அப்போ வந்து இந்த லீசி ஷேன் பார்த்து விளையாடு அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே வந்து ஜியாவுக்கு வந்து டவுட்டு, ஆமாம் இந்த லீசிக்கும் ஷென்னுக்கு இடையில அப்படி என்ன தான் ஓடுது ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. கடைசியில் ஷென் தான் அந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணுவான். உடனே இந்த லீசி பொண்ணு வந்து ஓடி போய் ஷென் உனக்கு ஒன்றே ஆகலை, நீ நல்லா தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கே ஷென் அப்படின்னு தரன் பேசிகிட்டு இருப்பான். தரன் பேசுகிறது எதுவுமே காதில் வாங்கிக்காத மாதிரி அவனை அவாய்ட் பண்ணிவிட்டு ஷென் அங்கேருந்து போவானா. ஓ நீ அந்த அளவுக்கு கோலை ஆயிட்டியா அப்படின்னு வந்து தரன் சொல்வானா. ஏதோ ஒரு நாய் குலைக்கிற மாதிரி உனக்கு தோணலையா லீசி அப்படின்னு ஷென் கேட்பானா. அவனே வந்து தரன் வந்து அட்டாக் பண்ணுவான். அது அழகாக வந்து ஷென் வந்து பிளாக் பண்ணிடுவான். உடனே இந்த வான் இளவரசர் வந்து சொல்லுவார், இங்கே பாரு தரன், நீ பண்ணுறது வந்து சரியில்லை, நீ இருக்கிறது அரண்மனையில் அப்படின்னு சொல்லுவாங்களா. இங்கே பாருங்க, நீங்கள் என் வழியில் தலையிடாதீங்க, நீங்கள் மூட விலகுங்க அப்படின்னு தரன்னு சொல்லுவான். உடனே ஜியா வந்து கேட்பாங்க, நீ என்னடா பேசிட்டு இருக்கன்னு. உடனே க்ரௌன் பிரின்ஸ் வந்து சொல்லுவாங்க, இங்கே பாரு இது வந்து அவங்க ஃபேமிலி மேட்ரு, இதில் வந்து நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ராஜா வராரு அப்படிங்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். ராஜாவை பார்த்தோன்னே எல்லாரும் வந்து ராஜாவுக்கு வந்து விஷ் பண்ணுவாங்க. ஷென் மட்டும் அப்படின்னு நின்றுட்டு இருப்பானா. உடனே லீசி ராஜாவுக்கு விஷ் பண்ணிட்டாங்குவாங்க. ஓ அப்படியா, வணக்கம் ராஜா அப்படிங்கிற மாதிரி சென்ட் பண்ணுவான். க்ரௌன் பிரின்ஸை பார்த்தோன்னே ராஜா, தம்பி நீ இங்கே என்னப்பா பண்ணுறேன்னு கேட்பாங்களா. அது ஒன்றும் இல்லைப்பா, இங்கே சும்மா எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு வந்து க்ரௌன் பிரின்ஸ் வந்து சொல்வார். ஜானும் டீனும் தான் டிமோனிக் கன்ஸ்டர் மலைக்கு போகிற அந்த ட்ரிப்பில் வந்து உங்களை வந்து லீட் பண்ணக்கூடியவங்க. அப்போ லீ வந்து டீனுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிட்டு இருப்பானா. ஏ லீ ஏன்ப்பா மறைஞ்சிட்டு இருக்கா, இங்கே வாப்பா அப்படிங்குவாங்க. இவன் வந்து டாப் 10 லிஸ்ட்டில் வரலைனாலும் ரேரான ஆத்ம நிலையை வந்து கொண்டிருக்கான், அதனால் இவனுக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் பிரசிடெண்ட்டோட ரெக்கமெண்ட்னால அப்படின்னு ராஜா வந்து சொல்வார். ஏன் இந்த மாதிரி சாதாரண ஆட்களுக்கெல்லாம் வந்து சான்ஸ் கொடுக்காங்கன்னே தெரியல அப்படின்னு லியாங் வந்து சொல்வானா. இங்கே பாரு, பிரசிடெண்ட்டோட ரெக்கமெண்டில் தான் லீ இங்கே வந்திருக்கான், அப்பாவுக்கு வந்து பிரசிடெண்ட் மேலே ஒரு மதிப்பு இருக்குது, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு வான் வந்து பேசிகிட்டு இருப்பார். ஷென், நான் சொன்ன மாதிரியே லீ இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு வந்து பிரசிடென்ட் சொல்லுவார். ரொம்ப நன்றி பிரசிடென்ட் அப்படின்னு வந்து ஷென் சொல்லுவான். இன்னைக்கு நான் எதுக்கு வந்தேனே மறந்துட்டேன் பார்வே, உங்ககிட்ட இதை வந்து கேட்கணும் தான் வந்தேன், இதோ இந்த ஃபைலை பார்வே, இதை வந்து உன்னோட ஒப்பீனியன் வந்து எனக்கு வேணும் இந்த பிரசிடென்ட் வந்து பேசிகிட்டு இருப்பார். பேசிக்கிட்டே இருப்பாங்க, மணிக்கணக்காக பேசிகிட்டே இருப்பாங்களா. உடனே ராஜா அதெல்லாம் பார்த்துட்டு, தம்பி ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்கிறீங்க, வந்த வேலையை பார்க்கலாமா அப்படிங்குவார். சரிப்பா ஷென், நான் வந்து நீ திரும்ப வந்ததுக்கப்புறம் மிச்ச டவுட்லாம் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் அவரோட பிளேஸ்க்கு வந்து போயிடுவார். இங்கே பார்ப்பள்ளி, இந்த சான்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இதுலேருந்து நீ நல்லா கற்றுக்கலாம் சரியா அப்படின்னு ராஜா சொல்லுவார். கண்டிப்பாக ராஜா, உங்களோட பேரையும் சரி பிரசிடெண்ட்டோட பேரையும் சரி காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு லீ வந்து ஷென்னோட பக்கத்தில் போய் நினைக்குவா. ஷென், நான் கனவுல கூட நினச்சி கூட பார்க்கலடா நான் இங்கே வருவேன்னு இது லீ பேசிகிட்டு இருப்பானா. நீ என் பக்கத்துலேயே இரு, அதான் உனக்கு வந்து சேஃப் அப்படின்னு ஷென் வந்து பேசிகிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து ஒரு பெரிய நீல நிற கழுகு வந்து அங்கே வந்து நிற்குமா. இது பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. யாரும் பயப்படாதீங்க, அது வந்து டீனோட பெட்டு மின்ட்டு தான் வந்திருக்கு, அது வந்து ஒரு இரத்த ஜந்து அப்படின்னு வந்து ராஜா சொல்வாரா. இந்த கழுகளை தான் நம்ம எல்லாரும் வந்து டிமோனிக் கன்ஸ்டர் மலைக்கு வந்து பறந்து போக போகிறோம், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீன் எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டுருப்பாரு. அந்த கழுகு மேலே எல்லாரும் ஏறி உட்காருவாங்க. இங்கே பாருங்கள், எல்லாரும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, தப்பி தவறி யாராவது கீழே விழுந்துட்டிங்கன்னா காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம்
உடனே லீஸி பொண்ணு எந்திரிச்சு, "சார் எனக்கு நிறைய டவுட் இருக்குது, அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டால் தான் கிளியர் ஆகும், அதனால் நான் உன் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே லீ வந்து முன்னாடி போவான். இதை பார்த்தோன்னே ஜியா வந்து எந்திரிச்சுவாங்க. "நான் இளவரசி வந்து உங்ககிட்ட தனியாக விட முடியாது, இளவரசியை நான் தான் பார்த்துக்கணும்" அப்படி ஜியா வந்து முன்னாடி வருவாங்க. லீ வந்து முன்னாடி போய் உட்காந்துக்குவான். அப்போ வந்து கழுகு வந்து பறக்க ஸ்டார்ட் பண்ணிடும். எல்லாரும் வந்து பறந்து போயிட்டு இருப்பாங்க. போகிற வழியில் வந்து ஷேன் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பான். கரண் வந்து உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பானா. ஜான் இதெல்லாம் பார்த்துட்டு, "தரனை பார்த்தீங்களா எப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கான்னு? ஃபர்ஸ்ட் டைம் வந்து கழுகுல போகிறவங்க ரொம்ப நர்வஸாக இருப்பாங்க, ஆனால் இவன் என்ன இவ்வளோ காமாக இருக்கான் பாருங்க" அப்படின்னு வந்து ஜான் பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ டீன் வந்து ஷென்னை பார்த்துட்டு, "அந்த ஷென்னை பாருங்கள் படுத்து தூங்கிட்டு இருக்கேன், இவனுக்கு பரவாயில்ல தும்முர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு" அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ லீஸி பொண்ணு வந்து பயந்துட்டு இருக்குமா. இதை வந்து ஷென் நோட் பண்ணிவிட்டு அது ஒரு ஷீல்டை வந்து உருவாக்குவான். ஜான் இதை பார்த்துட்டு, "இங்கே பாருங்கள் அவன் வந்து ஷீல்டை வந்து யூஸ் பண்ணுறான், இதனால் காற்று எப்படி வீசுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஷீல்டு தன்னோட ஷேப்பை வந்து மாற்றிக்கும், இதனால் அவன் கீழே விழ மாட்டான்" அப்படின்னு ஜான் பேசுவார். அவன் கீழே விழ மாட்டான், அதெல்லாம் சரிதான், காற்று பலமாக வீசுனா அவன் கீழே விழ மாட்டான், ஆனால் அதோட ப்ரெஷர் வந்து கழுகோட பின்பக்கம் தானே விழுக்கும், அதனால் டேஞ்சர் தான் அப்படிங்கிற மாதிரி டீன் பேசிகிட்டு இருப்பார். இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு இருந்தது லியாங் என்ன பண்ணுவான்னா, தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி சென்னை அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி போவான். ஆனால் திடீர்னு கழுகு வந்து தன்னோட கட்டுப்பாட்டை இழந்துடும். எல்லாரும் வந்து அப்படியே ஷேக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருக்கும் ஒரு பயம், கீழே விழுந்துருவோமோன்னு. ஆனால் ஷென் நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பான். என்ன இந்த ஷென் கீழே விழுகாமல் அப்படியே வந்து படுத்து தூங்கிட்டே இருக்கானுங்கிற மாதிரி ஷாக்காக லியாங் வந்து பார்த்துட்டு இருப்பான். யார் இதை வந்து பண்ணது, மின்ட்டுவை யார் கோவப்படுத்தினது, யார் பண்ணீங்களோ அவங்களா வந்து முன்னாடி வந்துடுங்க, இல்லைன்னா பனிஷ்மெண்ட் வந்து சிவியராக இருக்கும் அப்படின்னு டீன் வந்து சத்தம் போட்டுட்டு இருப்பாரு. "நான் மின்ட்டுவை காயப்படுதுன்னு நினைக்கவே இல்லையே, நான் ஷென்னை தானே அட்டாக் பண்ணணும்னு நினச்சேன்" அப்படிங்கிற மாதிரி லியாங் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருப்பான். யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து ஷென் வந்து எந்திரிப்பான். எந்திரிச்சு லியாங்க வந்து கை காட்டுவான். அவன் என்ன தான் காயப்படுத்தணும்னு நினச்சான், மின்ட்டுவை இல்லை. இல்லை ஷென் வந்து பொய் சொல்கிறான், அவனை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி லியாங் வந்து சொல்லுவான். "சரி நான் தான் போய் சொல்லிட்டேன்ப்பா, என் பக்கத்தில் தான் இளவரசி லீஸி இருந்தாங்களா, ஏன்னா அவங்கள்ட்ட வந்து கேட்டு பாருங்க" அப்படின்னு ஷென் சொல்லுவான். "ஆமாம் ஏதோ ஒரு பவர் வந்து எங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி வந்துச்சு, ஷென் நீ தானே அதை வந்து பிளாக் பண்ண" அப்படின்னு இளவரசி கேட்பாங்களா. "ஆமாம்" அப்படின்னு ஷென் சொல்லுவான். லியாங் நீ என்னென்ன நினச்சிட்டு இருக்கிற, நாங்களாம் கழுகோட பின்பக்கம் தானே உட்காந்துருக்கோம், நீ எங்கள் எல்லாத்தையும் வந்து கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டே என்ன அப்படின்னு வந்து ஜியா வந்து பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. "போது நிறுத்துங்க, எல்லாரும் எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருக்கிறீங்க. லியாங் நீ வூ ஃபேமிலியோட மானத்தை வாங்காத, இந்த மாதிரி சில்லறத்தனமான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தேன்னு வை, லைஃப்பில் உன்னால் முன்னேறவே முடியாது. எல்லோரும் நல்லா கவனிச்சுக்கோங்க, டிமோனிக் கனஸ்டர் மலைக்கு போனதுக்கப்புறம் அங்கே இந்த மாதிரி முட்டாள்தனமாக ஏதாவது பண்ணி ஷின்யானோட மானத்தை வந்து வாங்கிறாதீங்க" அப்படிங்கிற மாதிரி இந்த ஜான் வந்து பேசிகிட்டு இருப்பார். இப்படியே வந்து கொஞ்ச நாள் போகுது. இவங்க எல்லாருமே இன்னமும் அந்த கழுகுலேயே தான் பறந்து போயிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், டிமோனிக் கனஸ்டர் மலை வந்து ரொம்ப செழிப்பானது. 1,00,000 பரப்பளவில் வந்து நல்ல வளமான விஷயங்கள் வந்து அங்கே வந்து பரவி இருக்குது. அங்கே வந்து ஆத்ம சக்தி வந்து நல்லியாக இருக்குது. அந்த இடத்துல இரத்த ஜந்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. ரொம்பவே டேஞ்சரான ஒரு இடமும் கூட. அதில் தான் நம்மளோட இந்த புனித பூமியும் வந்து இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஷின்யானோட பல்வேறு ராஜ்யங்கள்லேருந்து நல்ல டேலண்டான பர்சன்ஸ்லாம் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண வருவாங்க. இந்த டிமோனிக் கனஸ்டர் மலையில் நடக்கக்கூடிய இந்த காம்படிஷனில் வந்து நிறையா பேர் வந்து வின் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறையா பேர் வந்து இழந்துட்டு இருக்காங்க. அங்கே போனால் எல்லோரும் நல்லா ஒழுங்காக தான் நடந்துக்கணும், புரிஞ்சிச்சா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டிமோனிக் கனஸ்டர் மலைக்கு வந்து அவங்க வந்துடுவாங்க. இங்கே பாருங்கள், நம்ம கழுகு வந்து லேண்ட் ஆக போகுது, எல்லாரும் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, அப்புறம் கீழே விழுந்துட்டிங்கன்னா நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு வந்து டீன் வந்து சொல்லிட்டு இருப்பார். டிமோனிக் கனஸ்டர் மலைக்கு தான் எல்லோரும் வந்திருப்பாங்க. அங்கே வெல்கம் பண்ணுறதுக்காக யான் அப்படின்னு ஒருத்தர் வந்திருப்பார். ஃபங்க்ஷன் ஏற்பாடுனா தயாராக இருக்கான்னு கேட்கவும் ஆமாம் தயாராக இருக்குன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கவங்கன்னா பேசிக்குவாங்க. இவங்க எல்லாருமே வந்து கோட்டாவில் தான் உள்ளே வந்திருப்பாங்க. இங்கே வந்திருக்க 8 பேரில் இந்த லீஸி, வான், ஜியா இவங்க எல்லாருமே வந்து அரச குடும்பத்துலேருந்து சேர்ந்தவங்க. ஊ ஃபேமிலியோட மகனான லியாங்கும் வந்திருக்கா. இவங்களுக்குலாம் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. ஏன் ஷென் கூட வந்து அந்த ஜெனரலோட பேரனாக தான் இங்கே வந்திருக்கான். இதில் ஒருத்தன் கூட வந்து நேர்மையாக வந்து வர கிடையாது. எல்லாருமே வந்து தன்னோட ஃபேமிலி பேரை யூஸ் பண்ணி தான் இங்கே வந்திருக்காங்க. இல்லை சாதாரணமான ஒருத்தன் கூட இங்கே வந்திருக்கான். இவங்க எல்லாரும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறத வந்து யான் கேட்டே வாயை மூடிட்டு இருக்க முடியாது அவங்களால. இவங்க எல்லாருமே வந்து வெவ்வேறு இடத்துலேருந்து வந்திருக்காங்க காம்படிஷனுக்காக. மன்னிச்சிருங்க ஜான் இவங்க இப்படி பேசினதுக்கு அப்படின்னு யான் பேசிகிட்டு இருப்பார். புனித பூமிக்கு யார் வேணாலும் வர முடியாது. தற்காப்பு கலைகளை யார் சிறந்தவங்களாக இருக்காங்களோ அவங்க தான் இங்கே வர முடியும். 5 ராஜ்யங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த காம்படிஷனில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க தான் இந்த 5 ராஜ்யங்களே வந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு வான் இளவரசு வந்து பேசிகிட்டு இருப்பார்.
சரி, யார் இங்கே வந்து இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி விட்ருக்கான்னு பேசுனீங்க? ஏன் எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க? கோழைகளா என்ன அப்படின்னு ஜான் கேட்பாரு. இல்லை, நாங்கள் ஒன்றும் கோழைகள் கிடையாது. நீங்கள் எப்படி எந்தவித தகுதியும் இல்லாமல் சாதாரண ஆள்களையும் உள்ளே விட்ருக்கீங்க, அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி உள்ளே விட்ருக்கீங்க. இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கவே முடியாது. அவங்க எல்லாத்துக்கும் தகுதியானவங்க தான் அப்படின்னு நிரூபிக்க சொல்லுங்கள் அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருக்கவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. சாதாரண ஆட்களால் இந்த மாதிரி தற்காப்பு கலைகளில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து வர முடியாது. இவங்க எல்லாரும் எங்களை மாதிரி வந்து பேக்ரவுண்ட்லேயும் கிடையாது, அதுக்குன்னு இவங்க வந்து ஏழ்மையிலையும் வந்து இருக்கவங்க வந்து கிடையாது. கண்டிப்பாக இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிற மாதிரி லியாங் வந்து நினச்சிட்ருப்பான். இங்கே இருக்க யாரை வேணாலும் வந்து நீங்கள் சண்டைக்கு கூப்பிடுங்க. நீங்கள் எங்கள் ஆட்களை வந்து தோக்கடிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குறக்கு வச்சுருந்த ரிவார்டை வந்து உங்களுக்கு அப்படியே மாற்றி விட்றேன் அப்படின்னு ஜான் வந்து சொல்வார். அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிற ஜாங் அப்படின்னு ஒருத்தன் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்குவான். சரி, நீ யாரப்போ சூஸ் பண்ணுறேன்னு கேட்கும்போது வாங்க வந்து சூஸ் பண்ணுவான். இவன் கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கான், வாங்க எந்தவித பேக்ரவுண்டும் கிடையாது அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருக்கவங்களாம் பேசிக்குவாங்க. இப்போ தான் நீ வந்து சாதாரணமான ஆட்களோட நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறவனா ஏன்டா என்னை போய் சூஸ் பண்ணேன்னு வாங்க கேட்பானா. கவலைப்படாத, பார்த்து நான் பக்குவமாக தான் உங்ககிட்ட விளையாடுவேன் அப்படின்னு அந்த ஜாங் பேசிகிட்டு இருப்பான். வாயை மூடிட்டு வந்த வேலையை பாடுறா அப்படின்னு வந்து வாங்க சொல்வானா. உடனே அந்த ஜாங்க்கு வந்து கோவம் வந்துடும். ஃபர்ஸ்ட் மூவ் வந்து அவன் என்ன பண்ணுவான், ஆனால் ஒரே ஒரு அட்டாக்கில் வந்து வாங் வந்து ஜாங்கை வந்து கீழே தள்ளி விட்ருவான். அப்போ வந்து ஜாங்கோட விழா எலும்பு ரெண்டு வந்து உடஞ்சி போயிடும். பரவாயில்ல, வாங் வந்து ஸ்டாபரைசன் வந்து யூஸ் பண்ணியிருக்கான். வால்வீச்சு வீரனோட டாப் ஸ்கில்லில் வந்து இது ஒன்றுன்னு வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இது வந்து ஸ்டாபரைசன்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான் வந்து சென் மனசுக்குள்ளே நினச்சிட்ருப்பான். சரிப்பா, அடுத்து யாரை சூஸ் பண்ண போகிறீங்கன்னு வந்து கேட்பாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் ஜியாங் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து ஷென்னை வந்து சூஸ் பண்ணுவான். இவனுக்கு என்ன பைத்தியமாக என்ன, இவன் போய் சென்னை போய் செலக்ட் பண்ணியிருக்கான், உனக்கு விஷயமே தெரியாதா? கியூ ஃபேமிலியில் வந்து அவனை வந்து துரத்தி அடிச்சு விட்டாங்க. இவன் வந்து லாஸ்ட் டைம் ஸ்டார் அகாடமியில் நடந்த மேட்ச்சில் வந்து ஃபேங்கை வந்து காயப்படுத்திருக்கான். அதனால் அவன் என்னோட அன்னை பாலேருந்து வந்த உடனே வால்வாஸ் ஆவாங்கிற போட்டி காலத்துக்கே வந்து இந்த சென்னை வந்து கூப்பிட்ருக்கான். ஏன் சென்னும் தரனும் ஒன்றா கூட இங்கே வரல, ரெண்டு பேரும் பேசி கூட இல்லைன்னா பார்த்துக்கவே அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாரும் வந்து காசிக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரே அட்டாக்கில் வந்து ஜாங்கை வந்து சென் வந்து தோக்கடிச்சிருவான். பார்த்த எல்லாருக்குமே வந்து ஷாக்காக இருக்கும். சரிப்பா, இப்படியே கண்டினியூ பண்ணலாமா என்ன அப்படின்னு ஜான் கேட்பாரா. அவன் அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாரும் பேசிக்குவாங்க. ஐயோ, இந்த ரெண்டு பேருமே தோத்துட்டாங்க அப்படின்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாதப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லாருமே இங்கே வந்தது எதுக்காக, 5 ராஜ்யங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய காம்படிஷன் வந்து கலந்துக்கிறதுக்காக. நமக்குள்ளேயும் வந்து இங்கே வந்து சண்டை போட்டுக்கக்கூடாது. போன வருஷம் வந்து நடந்த இந்த டெஸ்ட்டில் 10ல் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாங்க. நிறைய பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து 116 பேர் வந்து இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் 17 பேர் செத்து போயிட்டாங்க, 36 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, 19 பேர் தான் மெயின்ஸ்க்கு வந்து போயிருக்காங்க. இந்த ஒரு காம்படிஷன் நடக்கிறனால மட்டும்தான் இந்த 5 ராஜ்யங்களுக்கு இடையில வந்து போர் வந்து நடக்காமல் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஜோ ராஜ்யத்தோட வந்து போர் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இதனால் 10,000க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து பார்டரில் இறந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யங்களோடையும் ஒரு சில செக்டர்லேருந்தும் நம்ம கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த காம்படிஷன் மூலமாக ஷென்யானுக்கு வந்து மிகப்பெரிய பெனிஃபிட் வந்து இருக்குது. சரி, டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க எல்லாரும் கேம்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் எல்லாரும் கேம்புக்கு வந்து கூப்பிட்டு போவார். இங்கே பாருங்கள், இன்னும் 3 நாளில் வந்து காம்படிஷன் வந்து ஆரம்பிக்க போகுது. அது வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து உங்களை வந்து ட்ரைனிங் பண்ணி வந்து உங்களை ஸ்ட்ராங் ஆக்கி வச்சுக்கோங்க. எல்லாரும் வந்து 2 பேராக இருங்க, யாரும் வந்து தனியாக போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அங்கேருந்து போயிடுவான். எல்லாரும் அங்கேருந்து வந்து கலைஞ்சு போக ஆரம்பிப்பாங்க. அப்போ வாங் வந்து ஒரு இடத்துல உட்காந்து ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு வந்து ஷென் வருவான். வாங், நான் இந்த இடத்துல உட்காந்துக்கலாமாடான்னு கேட்பான். உட்காந்துக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வாங் வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருப்பானா. அப்போ ஷென் வந்து வாங்க நோட் பண்ணுவான். அவனோட மடியில் வந்து இந்த வால் இருக்கிறத பார்த்துருவான். என்ன எப்போ பார்த்தாலும் இவன் இந்த வாலோடையே இருக்கான், இவன் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஷென் அங்கே உட்காந்து வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருப்பான். கொஞ்சம் நேரம் கழித்து தரன் வந்து அந்த இடத்துக்கு வருவான். அந்த கழுகில் உனக்கு வச்ச குறியிலேருந்து நீ தப்பிச்சிட்டேன், ஆனால் இனிமேல் வந்து நான் வைக்கிற குறி வந்து தப்பாதுடா அப்படின்னு சொல்லிட்டு தரன் அங்கே உட்காந்து தன்னோட கல்டிவேஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழித்து ஷென் கண் விழிச்சு பார்த்தா வாங்க காணா. எங்கடா அவனை காணா அப்படின்ட்டு வந்து வாங்க தொலைவிக்கிட்டே வருவான். அப்பன்னு பார்த்து வால் வீசுகிற சவுண்டு வந்து கேட்கும். எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா அங்கே வந்து வாங் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பான். இப்படி நீ கண்டினியூவாக வந்து 10 வருஷத்துக்கு பண்ணிகிட்டே இருந்தே வைவே, நீ கண்டிப்பாக ரியல் ஸ்டாபரைசன் மாஸ்டராக வந்து ஆகிறத யாராலையும் தடுக்கவே முடியாதுடா அப்படின்னு ஷென் சொல்லுவான். நீ என்னடா இங்கே பண்ணுற, அம்மா உனக்கு வந்து ஸ்டாபரைசன்ஸ் பற்றினா எப்படிடா தெரியுங்கிற மாதிரி வாங் கேட்பான். ஒன்றுமில்ல, எனக்கு ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். நீ ஜாங்கோட எம்ப்ரானிக் ஸ்டேஜில் கூடிய ஸ்டாபரைசன்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண, நீ இதை நல்லா டெவலப் பண்ணிட்டேன்னு வைவே, நீ கண்டிப்பாக ரியல் ஸ்டாபரைசன்ஸ் மாஸ்டராக வந்து ஆகிற கண்டிப்பாக உன் கனவு வந்து நினைவாகும். ஆனால் இப்படியே நீ கண்டினியூவாக வந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வைவே, உன்னோட நடுக்கோட்டில் வந்து இது பாதிச்சிடும், இதனால் நீ வந்து ஊனமாகி போயிடுவடா அப்படின்னு ஷென் சொல்லுவான். உனக்கு என்னடா தெரியும், நீ தேவையில்லாமனா பேசாத, முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வாங் சொல்லுவான். உன்னோட கைகளில் 2 அக்குபஞ்சர் பாயிண்ட்டில் வந்து வலி இருந்துக்கிட்டே இருக்குது. நீ ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் இரவும் வந்து உனக்கு அந்த வலி பயங்கரமாக இருக்கும். அது
அதோட ஒவ்வொரு தடவையும் நீ ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கும் உன்னோட விரல்களில் வந்து வலி இருக்கிறத நீ உணர முடியும். இதற்காக வந்து நீ வந்து பெயின் கில்லர்ஸ் வந்து நிறைய வந்து எடுத்துக்கிற. ஆனால் இப்போ சமீப காலமாக வந்து அது வந்து உனக்கு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. இதனால் உன்னோட விரல்கள் வந்து இப்போ நடுக்கம் விட ஆரம்பிக்குது. நான் சொல்கிறது சரிதானே சென் கேட்பான். உனக்கு எப்படா தெரியும் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வாங் வந்து ஷாக்காக பார்த்துட்ருப்பான். ஓ, நீ என்னை இன்னும் நம்பலையா? வேணா உன்னோட கைகளில் இருக்கக்கூடிய அந்த 2 அக்குபஞ்சர் பாயிண்ட்டை வந்து நீ ப்ரெஸ் பண்ணி பாருன்னு ஷென் சொல்லுவான். வாங்கும் தன்னோட கையில் இருக்கக்கூடிய அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்டில் வந்து ப்ரெஸ் பண்ணுவான். அவனோட வலியை தாங்க முடியாது. வாங், உன்னோட நோய் வந்து இப்போ உன்னோட ஆர்ம்ஸ் வரைக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இதை நீ குணப்படுத்தாமே விட்டுட்ட அப்படின்னா நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும். சரி, நான் சொன்னதில் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் இங்கேருந்து போகிறேன்ட்டு ஷென் போகலான்னு பார்ப்பான். இல்லை ஷென் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு நீடல் போட்டுட்டு, ஷென் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, நான் ஊனமாக இருக்க விரும்பலை. இந்த 5 ராஜ்யங்களே நம்பர் 1 சேபர் எசன்ஸ் மாஸ்டர் ஆகணும்னு தான் எனக்கு ஆசை. என்னோட ஆசையை வந்து நீ நிறைவேற்றி வைசன், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு மண்டிட்டு கெஞ்சிட்ருப்பான். இங்கே பாரு, என்கிட்ட நீ கெஞ்சனா வேணாம், நான் வந்து உன்னை குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஹேவன் நெடில் வந்து யூஸ் பண்ணி வாங்கோட பாடியில் வந்து அது இன்சர்ட் பண்ணுவான். அவ்வளோதான், இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சன் சொல்லுவான். என்ன முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக வந்து வாங் பார்த்துட்ருப்பான். கொஞ்ச நேரத்துலேயே வாங்க் அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கும். அவனோட பெயின் எல்லாம் அப்படியே போயிடும். தன்னோட ஸ்வாடை எடுத்து அதை யூஸ் பண்ணி பார்ப்பான். தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரமே வந்து 2 பிளந்துரும். சென், ரொம்ப ரொம்ப நன்றிப்பா, நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்க. நான் கண்டிப்பாக வந்து என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு நன்றி உள்ள நாயாக இருப்பேன் அப்படின்னு வாங் வந்து பேசிகிட்டு இருப்பான். இங்கே பாரு, எனக்கு அதெல்லாம் வேணாம், நீ வந்து நல்ல டேலண்ட்டாக இருந்தாலே போதும், நீ உன்னோட இலக்கை நோக்கி போ, எதுக்காக உன்னோட இலக்கை நீ விட்டு கொடுக்கக்கூடாது. என்னோட பயம் என்னவா இருக்குது அப்படின்னா, நீ வந்து இன்னும் சில்வர் சைனிங்கே பார்க்கல, அப்படி இருக்கப்ப நீ எப்படி வந்து ரியல் சேபரன்சன் மாஸ்டர் வந்து ஆக முடியும்னு வந்து ஷென் கேட்பான். நீ என்ன சொல்கிற, சில்வர் ஷைனிங்கா அப்படிங்கிற மாதிரி வாங் வந்து கேட்பான். ஆமாம், இப்போ பார், நான் உனக்கு ஒரு டெக்னிக் வந்து சொல்லித்தரேன். இப்போ நான் வந்து உனக்கு லோன் பவர் ஸ்லாஷ் டெக்னிக் வந்து சொல்லித்தர போகிறேன். சென் வந்து அந்த டெக்னிக் வந்து ஒரு மரக்குச்சி எடுத்து அதை வச்சு சொல்லி தந்துட்டுருப்பான். இப்படியே அவன் வந்து ஒவ்வொரு ட்ரைனிங்காக வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பான். வாங் வந்து இதை வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டே இருப்பான். இப்படியே அவன் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போதே அப்படியே காலையில் விடிஞ்சிரும். இதுதான் லோன் பவர் ஸ்லாஷ் டெக்னிக்கு, இதை நீ யூஸ் பண்ணி பாருடா, அது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷென் பேசிகிட்டு இருப்பான். இதை பார்க்கவும் வாங்க்கு வந்து ஷாக் ஆகிடும். நான் ஒரு சாதாரண மனுஷனை தான் பிறந்தேன், சின்ன வயசில் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்படின்னு வந்து வாங் சொல்ல காட்டுவாங்க. அப்போ வாங்கோட அப்பா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் கூடயே வந்து சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த வாங்கும் வந்து என்ன பண்ணுவான்னா, அவர் பண்ணுற மாதிரியே பார்த்து அப்படியே பண்ணிட்டு இருப்பான். ஒரு நாள் அவங்களோட அப்பா வந்து இறந்து போயிடுவார். இறக்கறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு தான் இறந்து போவார். இங்கே பாருப்பா வாங், நீ வந்து இந்த வாளை வந்து எப்பவுமே உன் கையிலேயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இறந்து போயிருப்பார். அதனால் வாங் எங்கே போனாலும் தன்னோட கையில் அந்த வாளை வச்சுட்டே இருப்பான். அப்போ 2 குட்டி பசங்க வந்து அந்த வாளை குர்ரான்ட்டு வந்து அடிச்சுட்டு இருப்பாங்க. எவ்வளோதான் அடித்தாலும் வந்து வாங் வந்து வாழை தர மாட்டான். சரி விடுடா, அண்ணங்கிட்ட கரையாக காசு இருக்குது, உனக்கு இதோட பெரிய வாள் வாங்கி தரேன், வாடா போலான்ட்டு அந்த பசங்க அங்கேருந்து போயிடுவாங்க. இப்படி இந்த வாங் வந்து தன்னோட ஸ்வாடை வச்சு இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பான். அப்படியே பெரிய பையனை வந்து வளர்ந்துருவான். ஒரு நாள் வந்து ஸ்டார் அகாடமியே வந்து இவன் செலக்ட் ஆகிற அளவுக்கு வந்து டேலண்டாக மாறிடுவான். அங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து வாங்க வந்து டீஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவன் வந்து இப்போ நடந்த ஸ்டார் அகாடமி டெஸ்ட்டில் வந்து 4th பிளேஸ் வந்து வின் பண்ணி இங்கே வந்திருப்பான். இந்த கதையை தான் வாங் வந்து நமக்கு சொல்லுவான். அப்போ வாங் வந்து தன்னோட அந்த லோன் பவர் ஸ்லாஷ் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணி பார்ப்பான். அதை யூஸ் பண்ணும்போது தன்னோட ஸ்வாட்லேருந்து அப்படியே மேலே வந்து ஒரு மாயாஜாலம் மூலமாக ஒரு பெரிய ஸ்வாட் வந்து உருவாகும். அது வந்து பூமியில் படும்போது அந்த பூமியை 2 பிளக்கிற அளவுக்கு மிகப்பெரிய சக்தி வந்து கொண்டு இருக்கும். இதை பார்த்தோன்னே வாங்க்கு வந்து ஷாக்கு. நீ இப்போ மாஸ்டர் லெவல் அடைஞ்சிட்ட வாங் அப்படின்னு ஷென் சொல்லுவான். ரொம்ப நன்றி ஷென் அப்படின்னு வாங் சொல்லுவான். சரி வாடா, ஏதாவது போய் சாப்பிட இருக்கான்னு பார்க்கலான்ட்டு ஷென் அங்கேருந்து போவான். ஷென்னும் தரனும் ஒரே ஃபேமிலியிலேருந்து தான் வந்தாங்க. ஆனால் ஷென் எவ்வளோ தன்மையாக நடந்துக்கிறான். அந்த தரன் என்னென்னா ஷென் மேலே கை வைக்கணும்னு பார்க்குறான். ஆனால் நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங் வந்து ஷென் பின்னாடியே போயிட்டுருப்பான். ஷென்னோட ஃப்ரெண்டு லீ வந்து ஷென்னை காணான்னு தேடி வந்துட்டுருப்பான். ஷென் தூரத்தில் ஒரு மரக்கில் வந்து கீழே தொங்கிட்டு இருந்துச்சா, நீ தான் எதுவும் தற்கொலை பண்ணிக்கிட்டே என்னமோ, நான் பயந்துட்டேன்டா, நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஷென்னோட ஃப்ரெண்ட் லீ வந்து பேசுவான். உன்னை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே, இந்த 5 ராஜ்யங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த காம்படிஷனுக்கு பயந்துட்டு உன்னொரு மூட்டை முடிச்சுன்னா கட்டிட்டு ஓடுற மாதிரி தெரியுதுன்னு ஷென் சொல்லுவான். சும்மா விளையாடாதடா ஷென், உனக்காக நான் ஸ்நாக்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்கேன், வா சாப்பிட்லாம். நான் வந்து நைட்டு வந்து ஒரு சில பழங்கள் மரங்களை வந்து பார்த்தேன், அங்கேருந்து உனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறித்து வச்சுருக்கேன், வா சாப்பிட்லான்ட்டு வந்து லீ பேசிட்டு இருப்பான். எப்போ பாரு உனக்கு திங்கிறதே பொழப்பா இருக்குமான்னு வந்து வாங்க கேட்பான். உனக்கு வேணானா போனேன், வாட ஷென், நம்ம 2 பேர் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நீ இவ்வளோ நல்லா ஐஸ் வைக்கிறேன்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணுமே, அப்போ தானே நீ இப்படி பண்ணுவேன்னு ஷென் கேட்பான். இந்த 5 ராஜ்யங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த காம்படிஷனை அந்த ஜோ ராஜ்யத்தில் இருக்கவங்களுக்கு எதிராக வந்து ஏதாவது ட்ரிக் பண்ணி நான் விளையாடுறது
போகிறதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுறான். நான் அவங்கள அடிக்க போகிறது இல்லை தான், ஆனால் கரெக்டான டைம் பார்த்து எஸ்கேப் ஆகிக்கலாம்ல, அதுக்கு தான் கேட்குறேன்னு வந்து லீ கேட்பான். நீ என்ன பயந்துட்டியாடான்னு ஷென் கேட்பான். இல்லை இது பயம் இல்லை, ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான்ப்பா, நீ என்ன இப்படியெல்லாம் பேசுகிறேங்கிற மாதிரி லீ வந்து பேசிகிட்டு இருப்பான். சரி இந்த காம்படிஷனாக முடிஞ்சதுக்கப்புறம் உன்னோட பிளான் என்ன? அதுவா, நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய 5 ராஜ்யங்களை நான் தான் நம்பர் 1 சேபர் எசன் மாஸ்டராக வந்து மாற போகிறேன் அப்படின்னு வாங்க சொல்லுவான். ஏன்டா கல்யாணம் அப்படி இப்படின்னு செட்டில் ஆக மாட்டியா என்ன அப்படின்னு லீ கேட்பான். கல்யாணம் எனக்கு வந்து செட்டே ஆகாது. ஆமாம் உனக்கு இது செட் ஆகாட்னா உன்னோட இந்த திறமையெல்லாம் உன்னோட அப்படியே முடிஞ்சு போயிருண்டா அப்படின்னு லீ பேசிட்டு இருப்பான். ஷென் உனக்கு என்னடா பிளான் அப்படின்னு வந்து லீ கேட்பான். ஆனால் ஷெனுக்கு வந்து ஷாலினியும் சாயாவும் வந்து சொன்னது ஞாபகம் வரும். 2 பேரும் சேர்ந்துட்டு வந்து ஷென்னை வந்து ஏமாத்திருப்பாங்களே தற்காப்பு கலை உலகத்தில். அப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஷென்னுக்கு வந்து ஞாபகம் வந்துட்டு போயிட்டுருக்கோம். நீ என்ன சொன்ன? எனக்கு எதுவும் இல்லைப்பா, உனக்கு ஏதாவது இருக்கா என்னன்னு ஷென் கேட்பான். என்னோட ஃபேமிலியோட பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்கு என் அண்ணன் இருக்கான், எனக்கு எந்தவித பகையும் இல்லை, அதனால் நான் வந்து உன்னை தான் ஃபாலோ பண்ண போகிறேன், உனக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன், என்னோட ஆத்ம சக்தியை வந்து எழுச்சி பெற உதவி பண்ணதுலேருந்து இப்போ இந்த புனித பூமிக்கு வரதுக்கான சான்ஸை உருவாக்கி தந்த வரைக்கும் நீ தான் பண்ணியிருக்கேன், நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஷென், நான் உன் பின்னாடியே தான்டா வருவேன் அப்படின்னு லீ சொல்வான். கவலைப்படாதடா லீ, ஒரு நாள் வந்து உன்னோட உதவி வந்து எனக்கு தேவைப்படும் அப்படின்னு ஷென் வந்து பேசுவான். ஆமாடா ஷென், நீ தான்டா என் உயிர் நண்பேன், என் தோலைண்டா, என் உடற்பிறப்புடா அப்படிங்கிற மாதிரி இவன் டைலாக் பேசிகிட்டே இருப்பான் லீ. சரிடான்ட்டு வந்து ஷென் வந்து அங்கேருந்து போயிடுவானா. அது போனது தெரியாமல் இவன் பாட்டு டைலாக்காக பேசிக்கிட்டே இருப்பான். டேய் ஷென் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, நீ பாட்டு பைத்தியக்காரத்தனமாக என்ன புலம்பிட்டு இருக்கேன்னு வந்து வாங்க கேட்பான். ஐயோ அவன் போயிட்டேன்னா அப்போ வா நம்ம 2 பேர் போகலான்ட்டு 2 பேர் வந்து போயிட்டுருப்பாங்க. இவங்க 3 பேர் வந்து வந்துட்டு இருக்கும்போது லியாங் வந்து வேகமாக போகிறத வந்து ஷென் வந்து நோட் பண்ணிடுவான். இந்த லியாங் மேலே வந்து ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. ஸ்டார் அகாடமியோட டெஸ்ட் முடிஞ்சதுக்கு பின்னாடி இவன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது, இந்தாங்க இந்த எக்யூப்மெண்ட் வந்து வச்சுக்கோங்க, லியாங்கை பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், அவன் போக்கே சரியில்லை, லியாங்கிட்ட வந்து ஏதாவது வித்தியாசமாக தெரிஞ்சுன்னா நமக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக வந்து இந்த எக்யூப்மெண்ட்டை வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஷேன் அந்த எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துருப்பான். அப்பன்னு பார்த்து இந்த ஜோ ராஜ்யத்தோட 3வது இளவரசனான ஹேங் வந்து அங்கே வருவான். இவங்க எல்லாரும் தான் ஷின்யானில் இருக்கக்கூடிய டேலண்டான பர்சனா, பூரா வெட்டு பையனுங்களாக இருக்காங்க அப்படின்னு ஹேங் வந்து சொல்லுவான். அப்போ அவங்க கூட வந்தாங்கன்னா பேசிக்குவாங்க. நான் ஒருத்தையும் போதும் 10 ஆளை ஒரே ஆளை அடிப்பேன்டா நான், இந்த ஷின்யாவில் இருக்கவங்களாம் என்ன அப்படி வெட்டாக இருக்காங்கன்னு தெரியலங்கிற மாதிரி இந்த ஜோ சைடு இருக்கவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஷின்யான் சைடில் இருக்கவங்களுக்கெல்லாம் கோவம் வந்துடும். என்ன தைரியம் இருந்தால் இப்படி பேசுவீங்க, எங்கே இன்னொரு தடவை பேசி பாருங்கடா பார்க்கலாம் அப்படின்னு ஷின்யான் சைடில் இருக்கவங்கன்னா குரல் கொடுப்பாங்களா. ஓ பேசிட்டா போச்சு, வெட்டு என்னடா பண்ணுவேன் நீ அப்படின்னு வந்து ஜோ சைடில் இருக்கவங்க வந்து சொல்லுவாங்க. என்ன பண்ணுவேன் நான் கேட்டால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷின்யான் சைடில் இருக்கவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதில் வந்து ஜோ சைடில் இருக்கவங்க வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஷின்யான் சைடில் இருக்க அவங்க வந்து இந்த கீழே விழுந்துருவாங்களாம். என்ன இவ்வளோ வீக்காக இருக்கிறவங்களாம் வந்து ஷின்யானோட டேலண்ட்னு சொல்லிட்டு அலைகிறாங்க அப்படின்னு ஹேங் வந்து பேசிகிட்டு இருப்பார். அப்பன்னு பார்த்து ஷின்யானோட ஜெனரல் யான் வந்து அங்கே வந்துடுவார். ஹேங் நீ வந்து ஜோ ராஜ்யத்தோட இளவரசங்கிறத வந்து மறந்துட்டு பேசிகிட்டு இருக்கிற, நம்ம 2 நாட்டுக்கு இடையில வந்து போர் நடந்துட்டுருக்கே அது உனக்கு போதாதா? இங்கே பாருங்க யான், நான் ஒன்று இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறதுக்காக வரல, சும்மா எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் அவன் தான் என்னை சீனா நான் சும்மா விடுவேனா என்ன, அதான் ஒரு ஊதுனே கீழே விழுந்துட்டான், அதனால் இப்போ என்னங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த 3வது இளவரசன் வந்து பேசிகிட்டு இருப்பான். யார்கிட்ட வந்து என்ன பேசணும் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த யான் வந்து அட்டாக் பண்ணுவார். யாரோ வந்து அந்த அட்டாக் வந்து பிளாக் பண்ணுவாங்க. இவங்க தான் வந்து ஜோ ராஜ்யத்தோட நம்பர் 1 தற்காப்பு கலை வீரனான காங். பசங்களுக்குள்ள வந்து சண்டை நடந்துட்டு இருக்குது, இதில் நீ என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு வந்து காங் கேட்பாரு. இவர் தானே காங், ஜோ ராஜ்யத்திலே நம்பர் 1 தற்காப்பு கலை வீரராக இருக்காரு, இவர் எல்லாரும் மரணத்தின் கடவுள்னு தானே சொல்லுவாங்கன்னு ஷின்யான் சைடில் இருக்கவங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே நீ பேசிக்கிட்டே இப்படியே நீங்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வைங்களே, சண்டை போடுறத தவிர வேற வழியே இல்லடா அப்படின்னு யான் வந்து பேசிட்டு இருப்பாரு. எல்லாரும் வெட்டு பசங்க, இங்க பாத்தீங்களா யானுக்கே இப்படி நடந்ததை பார்த்து இனிமேல் எவனா சண்டை போட வருவாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த ஹேங் வந்து பேசிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து ஜோ ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய இளவரசருக்கு வந்து மேனஸ்னா என்னன்னே தெரியாது போல அப்படின்னு சொல்லிட்டு வானோ அவங்க கூட வந்து லீசியும் ஜியாவும் வந்து வருவாங்க. என்ன இந்த ஷின்யான்ல இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல, இளவரசிகள்லாம் அனுப்பியிருக்காங்க, பிக்னிக் அனுப்பின மாதிரி இளவரசிகள்லாம் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க, பரவாயில்ல 2 பேரும் பார்க்க அழகா தான் இருக்காங்க. இந்த ஷின்யானோட 4வது இளவரசர் தானே இவர். ஜோ சைடில் இருக்கவங்கலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவனுக்கு வேணும்னே நம்மளை வந்து வம்புக்கு இழுக்கிறாங்க இளவரசி, நீங்கள் அவங்க பேசுறதுனா கண்டுக்காதீங்க யான் வந்து பேசிகிட்டு இருப்பாரு. அவன் நம்மளோட ஷின்யானை ரொம்ப மட்டமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, இப்படியே நம்ம விடக்கூடாது, நான் இந்த ஷின்யானோட இளவரசரை இருந்துட்டு இதெல்லாம் பேச விட்டா என்ன நியாயமாக இருக்கும், நான் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பதிலடி கொடுத்தே தீரும் அப்படின்னு பேசிட்டு வான் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து நிற்பான். பரவாயில்லையே தானாக வந்து சூசைட் பண்ணுறதுக்கு வரையே அப்படின்ட்டு இந்த ஹேங் வந்து பேசிட்டு சண்டை போகிறதுக்காக நிற்பான். இதெல்லாம் தூரத்துலேருந்து 2 பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து கோஸ்ட் இமார்டல் செக்ட்லேருந்து வந்துக்கக்கூடியவங்க.
இதில் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவர் வந்து லிங் ஜாங், இந்த கோஸ்ட் இம்மார்டல் செக்டோட எல்டராக வந்து இருக்கார். ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவன் வந்து நியான், இவன் வந்து செக் லீடராக வந்து இப்போ இருக்கான். 4வது இளவரசர் இவ்வளோ சீக்கிரமாக சண்டை போடுவார்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த ஹேங் வந்து இவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்னு நியான் வந்து பேசிகிட்டு இருப்பான். ஷின்யானில் இருக்கவங்க எல்லாமே டம்மி பீஸு தானே அப்படிங்கிற மாதிரி இந்த எல்டர் வந்து பேசிகிட்டு இருப்பார். இந்த தடவை ஷின்யான்லேருந்து பூரா பொடி பயல்களாக அனுப்பி வச்சுருக்காங்க, சரி என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்ட்டு இந்த நியான் வந்து பேசிகிட்டு இருப்பான். ஹேங் வந்து வானை வந்து அட்டாக் பண்ணுவார். ஈஸியாக வந்து வான் வந்து அது வந்து பிளாக் பண்ணிடுவார். மறுபடியும் வந்து ஹேங் வந்து அட்டாக் பண்ணுவான், வான் வந்து பிளாக் பண்ணிகிட்டே இருப்பான். இப்படியே வந்து சண்டை வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும். நான் அந்த 4வது இளவரசனை வந்து போட்டு தள்ளிட்டேன்னு தெரிஞ்சால் இந்த ஷின்யானோட ராஜாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துரும்னு சொல்லிட்டு இந்த காங் வந்து வானை வந்து அட்டாக் பண்ணுவார். கரெக்டான நேரத்துக்கு வந்து ஜான் வந்து அது பிளாக் பண்ணிடுவார். காங், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் இளவரசரையே வந்து நீ தாக்க முற்படுவ அப்படின்னு கேட்பாரு. ஜான், வேணா நம்ம 2 பேரும் என்ன சண்டை போட்டுக்கலாம், நீ என்ன சொல்கிற? சரி நம்ம அந்த 5 ராஜ்யங்களுக்கு நடக்கூடிய அந்த காம்படிஷனில் என்னென்னு பார்த்துக்கலாம், பொங்கடா அங்கே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஜோ ராஜ்யத்தில் இருக்கவங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க. ஜோ ராஜ்யத்தில் இருக்கவங்க அங்கிட்டு போனதுக்கப்புறம் எங்ககிட்ட மோதணும்னா டேரெக்டாக வந்து மோதணும்டா, அதை விட்டுட்டு கோலை மாதிரி பதுங்கி இருந்துட்டு இந்த மாதிரி கேவலமாக பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வெக்கமாயில்ல அப்படின்னு ஜான் வந்து பேசிகிட்டு இருப்பார். யாரை பார்த்து பேசுவாங்கன்னா தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோஸ்ட் இம்மார்டல் செக்டில் இருக்கக்கூடிய அந்த 2 பேரை பார்த்தா பேசிகிட்டு இருப்பார். எல்டர் அந்த ஜானுக்கு வந்து எவ்வளோ தைரியம், தான் பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு அலையிறான் அப்படின்னு இந்த நியான் வந்து பேசிகிட்டு இருப்பான். இங்கே பாருங்கள் நியான், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது ஜான் கிட்ட வந்து யாருமே வம்பு பண்ண முடியாது, கண்டிப்பாக நம்ம அவங்ககிட்ட போய் மோத முடியாது. அவன் தான் இந்த ஷின்யான்லேயே நம்பர் 1 தற்காப்பு கலை வீரனாக வந்து இருந்துட்டு இருக்கான். நம்ம கோஸ்ட் இம்மார்டல் செக்டில் மாஸ்டர் தவிர வேறு யாருமே அவங்க கூட வந்து போட்டி போட முடியாது அப்படின்னு லிங்ஸாங் வந்து பேசிகிட்டு இருப்பார். சரி, அப்போனா அவங்களை வந்து காம்படிஷனில் வந்து என் கூட போட்டி போட்டு தானே ஆகணும், அப்போ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ இந்த ஷின்யான் சைடில் இருக்கவங்கன்னா பேசிக்குவாங்க. கோஸ்ட் இம்மார்டல் செக்டில் இருக்கவங்க எப்போவுமே இந்த 5 ராஜ்யங்களுக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் வந்து தலையிட மாட்டாங்க. ஆனால் இப்போ இவங்க இங்கே எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே, ஒருவேளை இந்த ஜோ ராஜ்யத்தோட இவங்க வந்து கூட்டு சேர்ந்துட்டாங்களா, அப்போ நமக்கு ரொம்ப பெரிய ஆபத்து தாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஜோ ராஜ்யத்தில் இருக்கவங்களும் சரி, இந்த கோஸ்ட் இம்மார்டல் செக்டில் இருக்கவங்கள்ட்டையும் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 8 பேர் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார். அந்த இடம் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக வந்து இருக்கும். எதுக்காக ஜான் இவங்க 8 பேர்த்தையும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காருங்கிறத அடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.